வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவினுடைய அடி போற்றி. ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இத்தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வளர்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் மூத்த பேராசிரியர் கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் புரொஃபசர் நாகராணி அம்மா அவர்களுக்கும், விண்ணலை வழியாக இணைந்துள்ள மெய்யன்பர்களுக்கும் வணக்கங்கள் பல கூறி, எனது சித்தர்களையும் மகான்களையும் வணங்கி, இன்றைய நற்சிந்தனையான தவநுணுக்கங்கள் பகுதி 15 தொடங்க இருக்கின்றேன். இந்த தவநுணுக்கம் தொடங்கும் பொழுது மகரிஷினுடைய வைரவரிகள் வழக்கமாக சொல்வது என்னுடைய ஒரு நடைமுறையாக வந்துவிட்டது. அது எது காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனசுல அதை பதிய வைக்கணும் என்பதற்காகத்தான். எந்த தவம் செய்தாலும் அத்தவத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளினுடைய பொருள் உணர்ந்து அதை அகக்காட்சியாக கண்டு மனம் வைத்து புரிந்து கொண்டும் விளங்கி கொண்டும் தெளிந்து கொண்டும் தவம் செய்தால் செய்த தவத்தினுடைய பலனை முழுமையாக நாம் அடைய முடியும் என்பதுதான் அதனுடைய வரிகள். மனித மனம் என்பது தனது முறையான தவ பயிற்சியின் மூலம் சுழல் விரைவு வேகத்தை குறைத்து கொண்டு விழிப்போடு நின்றால் இறைநிலையானது தனது சரித்திரத்தை உள்ளவாறு உள்ளபடி உணர்த்திவிடும். இது மகரிஷி சொன்ன வரிகள். ஒரு சிறிதளவு தியானம் கூட மரண நிலை மற்றும் மரணத்துக்கு பின்னால் வருகின்ற ஆகியவற்றுடைய பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றிவிடும் என்கிறார் மகா அவதார் பாபாஜி அவர்கள். இந்த 9 மய தவத்தை நாம அந்த நுணுக்கங்களை அறிவதற்கு முன்னாலே ஒரு சின்ன கேள்வி பதில் மகரிஷி ஐயா அவருடன் கேட்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அடிப்படை தவத்தை நான் 1ல இருந்து 14 வரைக்கும் கொடுத்துருக்கேன், அதையெல்லாம் கரெக்டா நீங்க பார்த்தா தான் அதை அப்படியே பிக்கப் பண்ணி நல்ல தவத்துல சிறந்து விளங்க முடியும் என்பது சத்தியம், உண்மையாதான். மகரிஷி அதான் சொல்றாரு. எந்த தவம் எடுத்தாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் எப்படி செய்யணும் வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த 9 மைய தவத்தினுடைய விளக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே எனக்கு செல்போன்ல நிறைய கேள்விகள். ஐயா, இந்த 9 மைய தவத்துல ஒவ்வொரு மையத்திலையும் இந்த சுழற்சியை உணர முடியலையே, அது உணர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இதை மகரிஷிட்டையும் கேட்டிருக்காங்க. அவர் மகரிஷி சொன்ன ஒரே வார்த்தை, ஆகினை தவத்திலும் துரிய தவத்திலும் நின்று பழகி அதில் நீங்கள் தேர்ச்சியானால் அப்பொழுது மனமானது நுண்மை நிலைக்கு வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால், அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டால், அதற்கு பின் நீங்கள் செய்கின்ற இந்த 9 மைய தவம் உயிர் மையங்களில் அதனுடைய சுழற்சியை நீங்கள் உணரலாம். அதாவது அந்த ஒவ்வொரு மையத்திலும் அதனுடைய உயிர் சுழற்சியை உணரலாம். இதுதான் மகரிஷினுடைய பதில். அதனால நீங்க இதுக்கு மட்டும் எடுக்காதீங்க. எந்த தவம் செய்தாலும் சரி, அது உங்களுக்கு சித்திக்க வேண்டும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால், அதனுடைய பலனை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் அதில் ஆழ்ந்து போகணும். அப்படி ஆழ்ந்து போகணும்னா அதுக்கு அடிப்படை தத்துவம் உங்களுக்கு ஆக்கினையும் துரியமும் கைவசமாகணும். அதை நீங்க டெய்லி 2 வடை செஞ்சுட்டு வந்தங்களே போதும். நாங்கெல்லாம் ஆக்னையை மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை செஞ்சு இப்படி அதிலேயே பழகப்பட்டு அதுல சித்தி ஆனோன்னு வச்சுக்கோங்க. ஆக்னையில் சித்தியானால் துரியம் வந்துவிடும், துரியமும் ஆக்னையும் சித்தியானால் எல்லா தவங்களும் உங்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் நினைத்த அளவு எந்த விதமான மன அலைச்சூழல் அதிகமாகி அதிலிருந்து சில பேர்த்துக்கு தவத்துல நின்னாலே மனம் நிற்காது. ஆனா இதுல நின்று பழகிட்டீங்கன்னா மற்ற எல்லா தவத்திலையும் நிற்கும். அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குண்டலினி யோக தவங்கள் வேறு, சிறப்பு தவங்கள் வேறுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் 4 குண்டலினி யோக தவங்களை முடித்து விட்டு இப்ப சிறப்பு தவங்களுக்கு வந்திருக்கேன். சிறப்பு தவங்கள்ல பஞ்சபூத நவகிரக தவங்களை முடித்து விட்டு இப்பொழுது நான் 2வதாகத்தான் இதுக்கு வந்திருக்கிறேன். 9 மைய தவம். நீங்க கேளுங்க, ரொம்ப அருமையான தவம். இதனுடைய அருமைகளை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்.
மகரிஷி விளக்குவார் 9 தவ மையத்தினுடைய ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க ஐயாம்பர். வேற ஒண்ணும் இல்லை, சிம்பிள் தான். நம்மளுடைய உயிர் சக்தி அல்லது குண்டலினி சக்தியை உடலில் உள்ள 7 மையங்களிலும் நிலைநிறுத்தி கொண்டு போவதுதான் 9 மையம். உடலில் உள்ளது 7 மையங்கள், உடலுக்கு அப்பால் 2 மையங்கள். அது நம்ம வரப்போறோம், விளக்க போறோம் அதை பத்தி. ஆக நம் உயிர் சக்தி அல்லது குண்டலினி சக்தியை உடலில் உள்ள 7 மையங்களிலும் உடலுக்கு வெளியே உள்ள 2 மையங்களிலும் நிலைநிறுத்தி தவம் செய்வதுதான் 9 மைய தவம். இதுல உயிர் சக்திங்கிறீங்களே, இந்த உயிர் சக்திங்கிறத முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தவத்தினுடைய நோக்கமே நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சொற்களிலும் அந்த தவத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருள் உணர்ந்து விளங்கி கொண்டு அதை புரிந்து கொண்டுதான் தவம் செய்யணுங்கிறத என்னுடைய அடிப்படை தத்துவம் இந்த தவ நுணுக்கத்தினுடையது. அப்ப உயிர் சக்திங்கிறங்களே லைஃப் ஃபோர்ஸ். அது என்ன சார் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய பால் உணர்வு சுரப்பியில் உள்ள ஜீவ வித்து குழம்பு தான். அதில் உறைந்திருக்கிற மறைபொருள் சக்தி தான் உயிர் சக்தி. செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் மறந்துடாதீங்க, அதான் உயிர் சக்தி. அது கண்டுபிடிக்க தெரியாது. கரண்ட் கம்பி பார்க்கறதுக்கு ஒரு கம்பி மாதிரி தான் இருக்கு. ஏதுக்கு நம்ம பிளாஸ்டிக் உர போட்டிருக்காங்க? உள்ள சக்தி. அது கரண்ட் ஓடிச்சுன்னா என்ன கதியாக தொட்டா? அது மறைபொருள். ஆனா அந்த சக்தி உள்ள இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் அந்த செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லப்படுகின்ற ஜீவ வித்து குழம்பில் இருக்கின்ற அந்த மறைபொருள் சக்தி, ஹிடன் எனர்ஜி மகரிஷி சிலண்டுங்கள, அதுதான் உயிர் சக்தி, அதுதான் லைஃப் ஃபோர்ஸ். இது அபரிமிதமான ஜீவகாந்த ஆற்றலை கொண்டது. நல்லா கவனிக்கும். அந்த உயிர் சக்தி அபரிமிதமான ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் தான் உடலை நடத்தி செல்கிறது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த ஜீவகாந்த சக்தியை தான் தெய்வீக சக்தி என்பார்கள் சித்தர்கள். பேரறிவான இறைநிலை நம்முடைய உடல் மனம் இயக்கங்களை நடத்த ஏற்றவாறு இந்த ஜீவகாந்தங்களினுடைய அந்த நிலைகளில் இருந்து அதை 7 மையங்களில் உள்ள நாளமிலா சுரப்பிகளோடு இணைந்து, அது சுரக்கின்ற நீர்களோடு இணைந்து செய்கின்ற ரசாயனம் அப்படிங்கிற உயிர் ரசாயனங்கிற அந்த ரசாயனத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாகத்தான் இந்த உடலை நடத்தி செல்லுகிறது. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. 7 மையங்களில் உள்ள நாளமிலா சுரப்பிகள், அந்த 7 மையங்களில் நாளமிலா சுரப்பிகள் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். நானும் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ அந்த 7 நாளமிலா சுரப்பிகளில் சுரக்கின்ற நீர் அல்லது என்சைம், அது சொல்றோம் இல்லையா, அந்த சுரக்கின்ற நீர் அது உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றலோடு கலந்து உயிர் ரசாயனத்தை உண்டு பண்ணுகிறது. இது மிக உடலில் அமைந்த இறைநிலை அமைத்துள்ள ஒரு அற்புதமான சக்தி ஒண்ணு. அந்த 7 நாளமிலா சுரப்பிகள் என்னங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 7 நாளமிலா சுரப்பிகளை பத்தி இப்ப நான் சொல்றேன், ஒன்னொன்னா புரிஞ்சுக்குங்க. எல்லாம் நம்ம பார்த்ததான், தவத்துல நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஏன்னா அந்த நாளமிலா சுரப்பிகள் தான் ரொம்ப முக்கியமானது. இதுகளுக்கு நாளங்கள் கிடையாது. அது சுரக்கின்ற நீர் இரத்தத்தில் கலந்து எங்கெங்க போய் சேர்ந்து எந்தெந்த சத்தை கொடுக்கணுமோ அது சத்தை கொடுக்கும். எந்தெந்த உடலினுடைய குறைகளை போக்க வேண்டுமோ அதை போக்கும். அதான் அற்புதமான சக்தி. அந்த நாளமிலா சுரப்பிகள் என்று சொல்லப்படுகின்ற 7 சுரப்பிகளை மனசுல வச்சுங்க. முதல்ல ஒண்ணு பால் உணர்வு சுரப்பி, இரண்டாவது அட்ரினல் சுரப்பி, மூன்றாவது பேங்க்ரியாஸ் என்று அழைக்கப்படும் கணைய சுரப்பி, நான்காவது தைமஸ் சுரப்பி, ஆறாவது தைராய்டு அண்ட் பாரா தைராய்டு என்று சொல்லப்படுகின்ற நாளமிலா சுரப்பி, அதுக்கடுத்தது பிட்யூட்ரி என்ற நாளமிலா சுரப்பி, அதுக்கப்புறம் தான் 7வது பீனியல் பாடி சுரப்பிகள். நீங்க நல்லா பாருங்க, இந்த 7 நாளமிலா சுரப்பி சக்கரங்கள் தான் சுரப்பிகள் அந்த இருக்கிற இடங்கள்ல தான் சித்தர்கள் சக்கரங்களை அமைத்திருக்கிறார்கள். மறைபொருள்களான சக்கரங்கள் இது மறைபொருள். அதை நம்ம தவத்துல தான் அந்த இடத்துல சக்கரம் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி அந்த சுரப்பிகளை நாம் அப்படியே அதன் மேலேயே நிற்கும் பொழுது அது தூண்டப்படுகிறது. அதை முதல்ல கவனிக்கணும். ஏன்னா நாம் தவம் என்பது மறைபொருள். இறைநிலையை உணர்வது அனைத்தும் மறைபொருள். மறைபொருள் தானே, இறை உயிர் மனம் அனைத்தும் மறைபொருள் தானே. அதனால இந்த நாளமிலா சுரப்பிகள் சுரக்கின்ற நீர் அல்லது என்சைம் அல்லது ஹார்மோன்ஸ் இந்த இரத்த ஓட்டத்தில் உள்ள ஜீவகாந்த ஆற்றலுடன் கலந்து உடல் இயக்கத்துக்கு தேவையான ரசாயனங்களை ஏற்படுத்துகின்றன. இவையே உயிர் ரசாயனம் எனப்படும். இதை மறந்துடக்கூடாது.
இது போக இன்னொன்னு இருக்கு, அமுத ரசம்னு ஒன்று உடம்புல சுரக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்தில் இருக்கின்ற சுத்த சக்தி ஓஜஸ், அந்த சுத்த சக்தியை பிட்யூட்ரல் பீனியல் பாடி என்ற 2 நாளமில்லா சுரப்பிகளுக்கு மேலே சென்று அதனோடு வினை புரிந்து ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அதுக்கு தான் அமுத ரசம்னு பேரு. அந்த அமுத ரசமானது சில ரசாயன மாற்றங்களால் உடலில் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அது தானாகவே இரத்தத்தில் கலந்து சரி செய்து விடும். அப்படிப்பட்ட ஆற்றல் வந்தது அந்த அமுத ரசம் என்பது. நம்ம என்னமோ 6 சக்கரம் தாண்டி வரோம்னு அப்படியே நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம். 6 சக்கரங்கள் எவ்வளவு அபரிமிதமான சக்திகளையும் ஆன்மீகத்தில் எவ்வளவு பெரிய ஆற்றலையும் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த 6 ஆதார சக்கரங்கள் தான் ஒளியை வந்து, அதாவது இந்த உடலை ஒளி உடலாக மாற்ற செய்துங்கிறாங்க சித்தர்கள். 6 ஆதார சக்கரங்கள் ஆக்கினை வரைக்கும் வைங்களேன். 50ம் ஒன்றும் அழல் போல தான் நோக்கில் உம்பர் ஒளியாய் விடுங்கிறாரு நம்ம அவ்வை பிராட்டி. எதுல? தன்னுடைய ஞான குரல் என்ற பகுதியில் அந்த குரல்ல ஒரு குரல் சொல்றாரு, 50ம் ஒன்றும் அழல் போல தானோக்கில் உம்பர் ஒளியாய்விடும். 50ம் ஒன்றும்னா 51ன்னு அர்த்தம். அழல்னா நெருப்பு. இந்த இடத்துல நெருப்பு என்பது குண்டலினி சக்தியை குறிக்கும், அது மறந்துடக்கூடாது. இதெல்லாம் சித்தர்களுடைய வார்த்தைகள். அழல்னா நெருப்பு, அது குண்டலினி சக்தியை குறிக்கும். அழல் போல தான் நோக்கில், அந்த குண்டலினி சக்தியை வந்து இந்த 50ம் ஒன்றும் 51 அச்சரங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த எழுத்துக்கள் அதுல போய் சேர்ந்தாச்சு அப்படின்னா, உம்பர் அப்படின்னா தேவர்கள் போல், தேவர்கள் உடம்பு போல் ஒளியை விடும் இந்த உடம்பு அப்படிங்கிறாரு இந்த அவ்வை பிராட்டியம்மா. 51 எழுத்துக்கள் இருக்கும் இடங்களில் குண்டலினி சக்தி சேர்ந்தால் தேவர்களின் ஒளியுடல் போல் நம்முடலும் ஒளி உடலாகிவிடும். இதுதான் இதனுடைய பொருள். அது என்ன சார் 51 அச்சரங்கள் 51 எழுத்துக்கள் அப்படிங்கும்போது இதுக்கு மகரிஷி அழகா விளக்கம் கொடுத்திருப்பார். ஆதியில நம்ம தமிழ் உலகம் 51 மூளை எழுத்துக்கள் தான் வச்சு அதுல இருந்துதான் இந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தன. எழுத்துக்களினுடைய பரிணாமம், அதனுடைய சிதைவு, அதனுடைய வளர்ச்சி போன்றவற்றால் இன்று வந்து 247 அச்சரங்களால விளங்குகிறது. மன்னர்கள் செப்பேடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுல பூரா அந்த கல்வெட்டு செப்பேடுகள் அவர் கொடுக்கின்ற அத்தனை ஆதாரங்களில் இந்த 51 அச்சரங்கள் எழுத்துக்கள் கொண்டவர்கள் தான் இருக்கும். அதுதான் விளங்கப்படும் அந்த காலத்திலிருந்து. இந்த 51 அட்சரங்கள் உடல் முழுது நிறைந்திருந்தாலும் முழு உடலை இணைக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள் நிறைந்து வியாபத்தி உடல் முழுவதற்கும் பிரபஞ்ச சக்தியை வழங்கி கொண்டிருக்கிறதுங்கிறார். இப்ப பிரபஞ்ச சக்தி எப்பொழுதெல்லாம் நாம் வந்து தவத்தினுடைய அந்த தொடக்கத்தில் அமர்ந்து இறுதியாக துரியத்தில் வந்து நிற்கும் பொழுது என்ன ஆகுது? அதுதானே இறைநிலை வாயில். அப்படி அதுல நிற்கும் போது தானே வான்காந்த ஆற்றலினுடைய தொடர்பு நமக்கு கிடைக்குது. அதை விட்டு வெளியப்பட தானே இறைநிலையை உணர முடியும், அறிய முடியும், தெரிய முடியும். அப்ப அந்த நேரங்கள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து வருகின்ற அந்த சக்தியானது இந்த உடலை 6 ஆதார சக்கரங்களை இணைக்குது. அப்படி இணைக்கும் போது சித்தர்கள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அந்த 51 அச்சரங்களையும் இந்த 6 சக்கரங்களுக்கு நிறவி இருக்காங்க. ஒவ்வொருக்கும் எவ்வளவு சக்கரம், என்ன சக்கரம், அந்த சக்கரத்தை அவங்க மனசுல நினைச்சு அதன் மூலமாக அவங்க தவத்தில் திளைந்து தியானத்தில் மூழ்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் அனைத்தும் அப்படியே வந்து ஒளி அப்படியே வெளிச்சமா வருமா. அப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கு அந்த சக்தி உண்டு. என்ன சார் உடல்ல மொத்தம் 7 சக்கரங்கள், நீங்க 6 சக்கரங்களை பத்தி தானே பேசுறீங்க. 6வது சக்கரம் தான் ஆக்கினை. ஏன்னா உடலை பற்றி பேசியாச்சுனாலே 6 சக்கரங்கள் தான் உடலுக்கு கணக்கு. 7வது சக்கரம் இறைநிலை வாயில், இறைவனை அடைவதற்குண்டான முதல் படி அது. ஏன்னா இந்த 6 ஆதார சக்கரங்கள் தான் உடல் இயக்கத்துக்கு மிகவும் முக்கியமானவை. இந்த 6 ஆதார சக்கரங்கள் தான் ஒளி சக்கரங்களாக மாறி உடலை நடத்தி செல்கிறது சித்தர்கள். ஆதாரம் மாறும். இதுதான் இந்த உடலை நன்றாக நடத்தி சென்று உடல் இயக்கத்தை வந்து நல்ல விதத்தில் அந்த 3 ரத்த ஓட்டம், 3 ஓட்டங்கள் வரணும் இல்லையா? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம்.
உயிரோட்டம் இதெல்லாம் சேர்ந்தோன்னா அதெல்லாம் நல்லா நடக்குன்னா இந்த 6 ஆதார சக்கரங்கள் தான் கண்டிப்பா வேணும். இந்த 6 ஆதார சக்கரங்கள் எப்பொழுதெல்லாம் நாம் குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து அப்படி எடுத்துக்கொண்டு அதை அதை வந்து அப்படியே நம்ம கடக்கிறோம் இல்லையா, அதில் நினைச்சு கொஞ்ச நேரம் இருந்து கடக்கும் பொழுது அந்த 6 ஆதார சக்கரங்களில் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா 72,000 நாடி நரம்புகள். சொல்லப்போனா அந்த 7வது சக்கரமாகிய துரியத்திலையும் அந்த நிலை உண்டு. ஆனா உடல் இயக்கத்துக்கு இது ரொம்ப முக்கியம். அதுல போய் அந்த சக்தி சக்கரங்களாக மாறும்போது அந்த உடல் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நேரத்துல தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, இந்த 6 ஆதார சக்கரங்களுக்கும் சில அந்த 51 அட்சரங்களை வகுத்து பிரித்து கொடுத்து அதிலிருந்து அதை சொல்லிக்கொண்டே அந்த நிலையில் இருக்கும்போது அந்த சக்கரங்கள் அப்படியே ஒளி விடும்போது போது அந்த 6 சக்கரம் ஒளி விட்டுச்சுன்னா உடல் வந்து அப்படியே ஒளி விட ஆரம்பிச்சிடும். ஒளி விடல் ஆகிவிடுங்கிறாங்க. அது என்ன அந்த 51 அச்சரங்கள்னா மூலாதாரத்துக்கு 4 அச்சரங்கள், சுவாதிஷ்டானத்துக்கு 6, மணிப்புரகத்துக்கு 10, அநாகதத்துக்கு 12, விசுக்திக்கு 16, ஆக்கினைக்கு 3, எல்லாம் கூட்டி பாருங்க, கரெக்டா 51 அச்சரங்கள் வரும். இந்த 51 எழுத்துக்களும் இவற்றோடு குண்டலினி சக்தி பார்த்தாலும் சரி சேர்ந்தாலும் சரி சக்தி சக்கரங்களாக மாறி ஒளி வீச ஆரம்பித்து விடும். அப்பொழுது இந்த உடல் ஒளி உடலாய் மாறுவது பிராணனும் மனமும் தியான நிலை உள்ள போது தானாகவே அது நடந்து விடுங்கிறாங்க சித்தர்கள். மூல எழுத்துக்களும் ஸ்தூல நிலையில் இருந்து சூக்கும நிலை கொண்டு ஒளி உடலை அடைந்து விடும். இது சித்தர்களுடைய ஒரு குறிப்பு. மூல எழுத்துக்களும் இந்த மூல எழுத்துக்கள் இந்த 51 அச்சரங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூல எழுத்துக்கள் ஸ்தூல நிலையிலிருந்து நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, உடல் உங்ககிட்ட இருக்கும். தியான நிலையில் இருக்கும்போது ஸ்தூல உடம்பு எதை எதை பார்க்கிறோமோ அது பூரா ஸ்தூலம். அந்த ஸ்தூல உடம்பை பார்க்கிறோம், அது ஸ்தூல உடம்பு. அந்த நிலையில அந்த 51 அச்சரங்களை பிரித்து 6 சக்கரங்களில் நிறுத்தி அதை ஒளியாக மாற்றி விடும் பொழுது இந்த உடம்பானது ஒளி உடம்பாக வருவதற்கு முன்னால் சூக்கும நிலை எய்து விடும்னா அப்படியே வந்து மறைந்து விடும், சூக்கும நிலை வந்துவிடும். அப்பத்தான் இந்த இது வந்து ஒளி உடலை அடையும் அப்படிங்கிறாங்க சித்தர்கள். சில பேர் வந்து இதுல சொல்லுவாங்க, இதை வந்து சித்தர்களும் மகான்களும் ரகசியமா வைத்திருந்த ஒரு ஞான வித்தை இது. மாணிக்கவாசக பெருமானும் வள்ளல் பெருமானும் ஒளி உடலாய் கொண்டதும் இந்நிலையை இதை பயன்படுத்தி இந்த நிலையிலிருந்துதான் அவர்கள் தங்கள் உடம்பை ஒளி உடலாய் மாற்றினார்கள். மறுசிட்ட கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் அந்த இதை பத்தி அச்சரங்களை பத்தி கேட்கணும்னு, இந்த 51 அச்சரங்களை பத்தி கேட்கணும்னு எதுக்கு சொல்ல வர்றேன் இதை விடனா, நம்மளுக்கு தவத்துக்கு இது தேவையில்லைன்னு கருதக்கூடாது. அப்ப இந்த 6 ஆதார சக்கரங்கள் இருக்கக்கூடிய சக்தியை நம்ம உணர்ந்தா தான் அது எப்படி என்னங்கிறது நம்மளால பார்க்க முடியும். சுவாமி சித்தர் பாடல்களில் 51 அச்சரங்கள் அடைந்துள்ளது நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை கொஞ்சம் நீங்கள் விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு தெளிவாக புரிய வையுங்கள் சுவாமின்னு சாமிஜிட்ட கேட்கும்போது சாமிஜி சொல்லும்போது, அச்சரம் என்பது ஒளியை குறிக்கும் ஒரு எழுத்து. இந்த அச்சரத்துக்கு அடிப்படையான தத்துவம் மௌனம். இதனுடைய முதல் அச்சரம் அகரம் என்ற ஆ. தமிழில் 31 அச்சர எழுத்துக்கள் தான் இருக்கின்றன. வடமொழியில் 47 இருக்கிறது. இந்த 47 சில ஒளி இதுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரேபிய மொழியிலிருந்து 3 எடுத்துக்கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். மொத்தம் 50 ஆகிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்தும் பொழுது ஓம் என்ற எழுத்தும் சேர்த்து 51 அச்சரங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த 51 அச்சரங்களை கொண்டு எல்லா சப்தங்களையும் எழுப்பிவிடலாம். சில ஜீவன்களின் சப்தங்களை தவிர இவைகளில் காற்று வெளியிருந்து உள்ளே போகும் சப்தம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 51 அச்சரங்களை வந்து எந்தெந்த ஜீவன் என்னென்ன ஒளி செய்யும் சப்தம் விடுதோ அந்த சப்தங்களை பூரா எழுதிடலாமா. ஆனா சில ஜீவன்களினுடைய சப்தங்களை தவிர சில நிலைகளில் வந்து சப்தங்களை எப்பொழுதுமே நம்ம அச்சரங்களை கொண்டு சப்தங்களை ஒளிகளை எழுப்ப வேண்டுமென்றால் என்ன செய்வோம், காற்று உள்ள இருந்து வெளியே போகணும். அதுதான், காற்று வெளியிருந்து உள்ள வரக்கூடாது. நல்லா நீ சிந்திச்சு, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த ஒளியினுடைய சப்தங்கள் உங்களுக்கு புரிய காதுகளில் எட்ட வேண்டுமானால், ஒலிக்க வேண்டுமானால், சப்தமாக இருக்க வேண்டும் என்றால் காற்று எனக்கு உள்ள இருந்து வெளியே வரணும்.
அப்பத்தான். அதே நேரத்துல சில சப்தங்கள் வந்து நம்ம எழுத முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்று வெளியே இருந்து உள்ள போக சப்தங்கள் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமானது. நீங்க சொல்லி பாருங்க. ஓ அப்படின்னு பார்த்துங்க, காத்து வெளியே இருந்து உள்ள போகும். ஆனா அதே நேரத்துல அந்த காத்து உள்ள இருக்கிற காத்தை வெளியே விட்டுட்டு ஓம் சொல்லுங்க, உங்களால சொல்ல முடியாது. அது மாதிரிதான் சில சப்தங்கள். இந்த காற்று வெளியிலிருந்து உள்ளே போகும் சப்தங்கள் வந்து சிலதைத்தான் சொல்ல முடியும், சிலதை சொல்ல முடியாது. அதுக்கு மகரிஷி சில உதாரணங்கள் கொடுத்திருப்பார். பள்ளி சப்தம் முடியுது பார்த்தீங்களா, அந்த சப்தத்தை வந்து நம்மளால எழுத முடியாது. காற்று வெளியே இருந்து உள்ள போகுது. அதே மாதிரி குழந்தையை முத்தமிடும் சப்தம். அதே மாதிரி ஒருத்த மாட்டு வண்டி ஓட்டி ஓட்டி வருகிறான் என்றால் அவன் சத்தம் போடுவான் பார்த்தீங்களா, ஹே ஹே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது அதே மாதிரி தான். உள்ள இருந்து காற்று உள்ள இருந்து வெளியே போகும். இதுதான் இந்த அச்சரங்களினுடைய சக்திகள். இந்த 51 அச்சரங்கள் காற்று உள்ளே இருந்து வெளிவரும் சப்தங்கள். இவற்றை எழுத முடியும், ஆனா சில இதை எழுத முடியாது. அப்படிப்பட்ட சப்தங்கள் தான் வந்து ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6 ஆதார சக்கரங்களிலிருந்து அந்த 51 அச்சரங்களை, அது என்னென்ன அச்சரங்கள் என்பதை அதை புரிந்து அதை ஒலிக்கச் செய்து சப்தங்களை எழுப்பி அதன் மூலம் தியானம் செய்து அந்த இடத்துல ஒவ்வொரு சக்கரத்திலையும் ஒளி வெளிச்சம் அப்படியே பிரகாசமா வரும்பொழுது 6 ஆதார சக்கரங்களின் பிரகாசம் ஏற்பட்டால் அந்த உடலே ஒளி உடம்பாக மாறி அப்படியே ஒரு ஜோதியோடு கலந்து விடுகிறது என்பது சித்தர்களுடைய கைவந்த கலை. சித்தர்கள் மறைமுகமாக வைத்திருந்த ஞான வித்தையும் பாங்க இத. சரி, நம்ம இப்ப இந்த 6 சக்கரங்களினுடைய இது போயிட்டோம். உண்மையிலே வந்து 7 சக்கரங்கள் தான். ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தரும் விட்டேறி போன வெளிதனில் வியப்பொன்று கண்டேம்பார் பட்டினத்தார். அந்த 6 ஆதார சக்கரங்கள் தான் வந்து உடலுக்கு சம்பந்தப்பட்டவை. இப்போ இந்த 6 ஆதார சக்கரங்களோடு சேர்ந்து உடல் இயக்கத்துக்கு உண்டான அந்த சக்கரங்களோடு சேர்ந்து உடலில் உள்ள இன்னொரு சக்கரமாகிய இறுதி சக்கரமாகிய இறைவன் வாயில் என்று சொல்லப்படுகிற துரியத்தையும் சேர்த்து 7 சக்கரங்களையும் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த 7 சக்கரங்களும் வந்து உடலில் இருக்கின்ற சக்கரங்கள். இதை முதல்ல நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த அமர்வுல வந்து நம்ம இந்த 2 சக்கரங்களை விரிவா பார்க்குறோம். இதுலயே இந்த 7 சக்கரங்களை விரிவா பார்க்கறதுக்கு நேரம் இருந்தா பார்க்க போறோம். வாழ்க வளமுடன். ஐயா, நம்பர் 1 போடுங்க. 1A பாருங்க, இதுல போட்டிருக்காங்க. இப்போ நம்ம முதல் சக்கரம் என்று சொல்லப்படுகிறது வந்து மூலாதார சக்கரம். நீங்க நல்லா கவனிங்க. சில பேருக்கு மூலாதார சக்கரத்தை நான் வாய்மொழியா தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் ஒவ்வொரு சக்கரம் அந்த இடத்துல உடம்புல இருக்குங்கிறத காட்டுறேன் நான். அதை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. முதல்ல அப்படியே பதிய வச்சுக்கிட்டா தான் அடுத்தது வந்து சக்கரங்கள் மீது நிற்கும் பொழுது இந்த இடத்தில் தான் இந்த சக்கரம் இருக்கிறது, இந்த தன்மை உடையது என்று ஒன்றொன்றா நினைத்து கொண்டு அதன் மேலே அமர்ந்து அதன் மேலே உள்ளுணர்வாக உணர்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மனம் அலைப்பாயாது. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல அந்த சக்கரம் நின்று அந்த உயிரினுடைய சுழற்சி அதில் அனுபவிக்க முடியும் என்பதுக்காக தான் இந்த காணொளி. அதனால நல்லா மனசுல வாங்குங்க. அந்த இருக்கு பாருங்க, இப்போ போட்டிருக்கிறது முதல் சக்கரம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், மூலாதாரம் எங்க இருக்கு, ஸ்பாட் அவுட் பண்ணுங்க, ஸ்பாட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்ல. மூலாதாரத்தை பத்தி நிறைய கொடுத்துருக்கேன் நான் 1, 2, 3 தவ நுணுக்கங்கள்ல. அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ நீங்க பாருங்க, இந்த மூலாதார சக்கரத்தை நான் சொன்ன ஸ்பாட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது நேர முதுகுத்தண்டினுடைய கீழ் நுனி பகுதியில அந்த அடிப்பகுதியில ஒரு புள்ளி. இப்ப காட்டுறோம் பாருங்க, இனக்குறி, மனித இனக்குறிக்கு நேர பின்னாடி அந்த புள்ளி ஆசன வாயிலிருந்து ஊறுது. கரெக்டா இருக்கா? இதுதான் மூலாதார சக்கரம். இதை வந்து நல்ல மனசுல பதிஞ்சுக்குங்க. அடுத்தது நான் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரேன். இப்போ மூலாதார சக்கரத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஸ்பாட் அவுட் பண்ண போறோம். அந்த மூலாதார சக்கரத்தை பத்தி நம்ம என்ன சொல்ல போறோம்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்க. அந்த மூலாதார சக்கரத்துல இந்த மூலாதார சக்கரம் தான் இதுதான் நம்பர் 1 சக்கரம். ஒவ்வொரு சக்கரத்தை பத்தி நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய நாளமிலா சுரப்பி என்ன, அதனுடைய வளர்ச்சி காலம் என்ன, அதனுடைய பௌதீக பிரிவு எதில் இருக்கிறது, அதனுடைய அமைப்பு, அதனுடைய நிறம், அதனுடைய உடல் வினை, மனவினை, இதை பூரா நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க போறோம். காரணம் அதை பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மூலாதார சக்கரத்தில் அமைந்திருக்கிற நாளமிலா சுரப்பியின் பெயர் வந்து பால் உணர்வு சுரப்பி. மறந்துடக்கூடாது. இதனுடைய வளர்ச்சி காலம் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் பிறந்த 12 மாதம் வரை இது வளர்ந்து கொண்டிருக்கும். இதனுடைய பௌதீக பிரிவு என்னன்னு, பௌதீக பிரிவு என்ன,
பஞ்சபூதங்களில் எந்த பிரிவை சேர்ந்தது என்பதுதான் பௌதீக பிரிவு. இது மண்மையத்துக்கு உண்டான பிரிவு. இது அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆல்மண்டு பழம். ஆல்மண்டுன்னா என்ன? நல்லா தெரியும் உங்களுக்கு ஆல்மண்டு பழம் அப்படிங்கிறது. அந்த ஆல்மண்டு பழத்தினுடைய அந்த அமைப்பு மாதிரி இருக்கும். இதனுடைய நிறம் பிங்க் வெள்ளை நிறம். இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த வினைகளை செய்கிறது, எந்த உடலில் எந்த செயல்களை செய்கிறதுனா, இது உயிர் அணு உற்பத்தியை உண்டு பண்ணுகிறது. எதில்? ஆணுக்கு உயிரணுப்பு உற்பத்தியை இது பண்ணுது. ஓவரிசிங்கும் போது இவங்களுக்கு சினைப்பை. ஆணுக்கு டெஸ்டிஸ், பெண்களுக்கு ஓவரி, சினைப்பை. இது ரெண்டு அவங்களுக்கும் உயிரணு உற்பத்தி உண்டு, நம்மளுக்கும் உயிரணுப்பு உற்பத்தி உண்டு. இது உடல் சம்பந்தப்பட்ட மாதிரி வினைகளை செய்யக்கூடியது. சரி, மனதால் என்ன வினைகளை செய்கிறதுனா, இது உடல் சக்தியை மனசக்தியை மாற்றும். வைஸ் வர்சா, மனசக்தியை உடல் சக்தியா மாற்றும். இதனால உயிர் இயக்கம் சீராக நடைபெறுகிறது. எதிர்பார்த்தல் இங்கு கிடைக்கிறது நமக்கு. இது புதைபொருள் ஆராய்ச்சியில் ரொம்ப ஆர்வம் ஏற்படும் இதன் மீது அடிக்கடி நடந்தீங்கன்னா. அதனாலதான் நல்லா மறந்துக்குங்க. இந்த மூலாதார சக்கரத்தை பற்றி இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம அதில் கொஞ்ச நேரம் தான் நிற்க போகிறோம். இன்னும் விரிவாக வேணும்னா நீங்கள் தவ நுணுக்கங்களை முதல்ல பார்க்கலாம். நல்லா மறந்துடக்கூடாது. ஆண்களுடைய விந்தகம் டெஸ்டிஸ், பெண்களுடைய விந்தகம் ஓவரிஸ். மறந்துடக்கூடாது அது எங்கெங்க இருக்குன்னு. அடுத்தது நம்ம சுவாதிஷ்டானம் போவோம். 2ஆம் இடம், படம் 2. 2 போடுங்க. இது 1B, 2 போடுங்க. வாழ்க வளமுடன். இது பாருங்க, இதுதான் சுவாதிஷ்டானம். நல்லா பாருங்க. இது ஏன் புரியுங்கன்னா, இந்த 2 விதை மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது கிட்னி, சிறுநீரக விதைகள். அந்த சிறுநீரக விதைக்கு மேல ஒரு துண்டு, மஞ்சள் துண்டு போட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது உண்மையிலே தொப்பி மாதிரி இருக்குல்ல, அதுதான் சக்கரம் இருக்கிற இடம். அந்த இடம் தான் அட்ரினல் சுரப்பிங்கிறது. அந்த இடம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடம் தான் அட்ரினல் சுரப்பி. அந்த அட்ரினல் சுரப்பி தான் நாளமிலா சுரப்பி. இந்த சிறுநீரக விதைய 2 விதையை நல்லா பார்த்துக்குங்க. இது எங்க இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க. எப்படி மூலாதாரத்திலிருந்து நீங்க அந்த ஸ்தானத்திலிருந்து அப்படியே மேல வர்றீங்களா, அது வரும் பொழுது எங்க நிக்கணும்? உங்களுடைய தொப்புல இருந்து 4 இன்ச்சு கீழே. சித்தர்கள் சொல்றது 2 இன்ச்சு தான், மகரிஷி 4 இன்ச்சு சொல்லுவாரு. 4 இன்ச்சே நம்ம வச்சுக்குவோம். 4 இன்ச்சுக்கு கீழே வைக்கும் போது இந்த இது இருக்கும், முதுகுத்தண்டை ஒட்டி இருக்கும். இதுல இருக்கிற அந்த தொப்பி மாதிரி இருக்கிற அந்த 2 அந்த மஞ்சளை கலந்து இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அட்ரினல் சுரப்பி என்று சொல்லப்படுகிற நாணமில்லா சுரப்பி. அது இதுல தான் சக்கரங்கள் அமைத்திருக்கிறார் சித்தர்கள். அதுதான் சுவாதிஷ்டானம்னு பேர். அப்படியே மனசுல கொஞ்ச நேரம் வாங்குங்க. சுவாதிஷ்டானம் என்று சொன்னாலே ஓஹோ, மணிப்புரகத்திலிருந்து, அதாவது தொப்பிலிருந்து 4 இன்ச்சு கீழே இருக்கு. நம்ம மூலாதாரத்திலிருந்து மேலே போகும்போது அந்த தொப்புளுக்கு 4 இன்ச்சு கீழே அந்த இடத்துல முதுகுத்தண்டை ஒட்டி இருக்கிற அந்த இடத்துல இது இருக்கு. இதுலதான் சித்தர்கள் வைத்திருக்கிறார்கள்னு சொல்லி அந்த உணர்வை முதல்ல கொண்டு வந்துடணும். இப்ப கடைசியில தவ பயிற்சி எடுக்க போறேன் நான். ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ எடுக்க போறோம். அப்படி எடுக்கும்போது நான் சுவாதிஷ்டானம்னு சொன்னாலே அந்த இடத்துக்கு வந்துடணும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா. முதுகுத்தண்டை ஒட்டி உள்ள சுழுமுனை நாடி நடுவில் இருந்து இது இருக்கு 2 சிறுநீரக விதைகள். அது மேல இருக்கக்கூடிய அந்த தொப்பி போன்ற அந்த அமைப்பு தான் அட்ரினல் சுரப்பி. இதுலதான் சித்தர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய பார்ப்போம். இதுக்கு நாளமில்லா சுரப்பின்னு சொல்லியிருக்கேன், அட்ரினல் சுரப்பி. இதனுடைய வளர்ச்சி காலம் என்று எடுத்துக்கிட்டா பிறந்த 6 மாதம் முதல் 2 வருடம் வரை, கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் இது வளர்கிறது. இது பௌதிக பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா நீர்மையம். இதுக்கு ஏன் நீர்மையம் கேட்டீங்கன்னா, இது எப்பொழுதுமே சிறுநீரகம் நீர் சம்பந்தப்பட்டதான அந்த இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு நீர்மையம் அப்படி வச்சுக்கலாம். அது ஞாபகத்தை வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க கீழே இருக்கிற அந்த மூலாதாரத்தை நீங்க உணர்ந்தீங்கனாலே அது ஆசன வாயோட தொட்டு தான் இருக்கும். 1 இன்ச்சு தான் மேல. அப்ப அது எதோட தொட்டு இருக்கு? நம்மளுடைய பூமி பகுதியில எப்பொழுதுமே அது அமர்ந்திருக்கனால அது மண்மையன்னு வச்சுக்கலாம். மண்ணை நோக்கி அமர்ந்திருப்பதால் மண்மையன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன், மறக்காம இருக்கிறதுக்கு வேண்டி. அப்ப இதனுடைய அமைப்புன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 2 சிறுநீரக விதைகள் மேல் தொப்பி போன்ற அமைப்புங்கிறத மறந்துடக்கூடாது. இதனுடைய நிறம் ஆரஞ்சு நிறம். இது உடல் சம்பந்தப்பட்ட வினைகள் செயல்களை என்ன செய்யுது? உடல் சம்பந்தப்பட்டதுகள் என்ன செய்யுது? பித்த நீர்,
கணைய நீர், இரத்த கொதிப்பு பராமரிப்பு. நல்லா பித்த நீரை சுரக்கவில்லை, கணைய நீரை சுரக்கவில்லை, இரத்த கொதிப்பை உண்டாக்குவதில்லை, பராமரிக்குது. அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கணும். கூர்மையான அறிவு இந்த இடத்துல உண்டு. உடலுக்கு சன பொழுதில் தைரியம் வந்து விடுமா இந்த சுரப்பியினால. இது இல்லாமல் ஒரு நாள் கூட நாம் உயிர் வாழ முடியாது. அவ்வளவு முக்கியமான சுரப்பி இந்த அட்ரினல் சுரப்பி. சரி, இது மனம் சம்பந்தப்பட்ட வேலைகள் என்ன செய்யுது? மனவினை என்ன வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இதுதான் பால் உணர்வை தூண்டக்கூடிய சக்தி பெற்றது. இது ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் சக்தி உடையது. இஎஸ்பி என்று சொல்லப்படுகின்ற எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை இது கொடுக்கும். இதை மறந்துடக்கூடாது. இது பூரா எது கொடுக்குது? நம்ம பார்த்துக்கிட்டுங்க, சுவாதிஷ்டானத்துகள் கொடுக்குது. கிட்னிக்கு மேலே இருக்கிற அந்த தொப்பியில் இருக்கிற அட்ரினல் சுரப்பிங்கிறத மறந்துடும். சுவாதிஷ்டானம்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன நினைக்கணும்? ஓ, கிட்னி மேலே தொப்பி, 2 தொப்பியில் இருக்கிற அட்ரினல் சுரப்பி, இதுதான் இவ்வளோ வேலையெல்லாம் செய்யுது. அப்போ அது மேலே நம்ம நிற்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்தது மூன்றாவதாக படம் வருகிறது, போடுங்க. மூன்றாவது படம் மணிப்பூரகம். 3ஆம் படம். இதை நல்லா கவனம் பண்ணி பாருங்க. இந்த படத்தை நல்லா பாருங்க, நல்லா அப்படியே பாருங்க. அந்த மேலே பாருங்க, அந்த ஒரு கலரில் இருக்கு பார்த்தீங்களா மேல் பகுதி? அதுதான் லிவர் என்று சொல்லப்படுகிற கல்லீரல். பயங்கர உள்ளுறுப்புகளிலே மிகவும் பெரிதானது இந்த கல்லீரல். அந்த கல்லீரலுக்கு கீழே பச்சையா ஒரு லைட் பல்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் கால் பிளாடர் என்று சொல்லப்படுகிற பித்தப்பை. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கீழ்ப்பகுதி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வளைவா ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ரோஸ் கலர்ல? அதுதான் நம்மளுடைய ஸ்டமக் என்று சொல்லப்படுகிற இரைப்பை. அந்த இரைப்பைக்கு நடுவுல இருக்கு பாருங்க, கணையம் காப்போம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள்ல புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க, சிறுசு. அந்த இடையில இரைப்பை இடையில அந்த வளைஞ்சு மஞ்சளா இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் பேங்க்ரியாஸ் என்று அழைக்கப்படுகிற கணையம். இந்த இடத்துலதான் சித்தர்கள் மணிப்பூரகம்ங்கிற சக்கரத்தை வச்சிருக்காங்க. அப்ப இது எந்த இடத்துல இருக்க? மணிப்பூரகம். நம்மளுக்கு என்ன செய்யணும்? மணிப்பூரகம் அப்படின்றாலே தொப்புள் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப தொப்புள்ல இருந்து நேரா உள்ள அந்த முதுகுத்தண்டை ஒட்டி தான் இந்த பார்ட்ஸ் பூரா இருக்கு. நீங்க இதை நல்லா கவனிச்சிங்கன்னா, 14 அக்குப்ரெஷர் பாயிண்ட் பண்ணும்போது இது கரெக்டா வரும் உங்களுக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல தவம் காக்க வேண்டியது என்ன அர்த்தம்? அந்த பேங்க்ரியாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கணையத்தை மட்டும் நம்ம அப்படிதான், அந்த கணையத்துல ஒரு சின்ன சக்கரம் வர மாதிரி வச்சு அந்த இடத்துல நம்ம கவனம் வச்சாலே போதும். இதுதான் மணிப்பூரகம், மறந்துடக்கூடாது. அப்ப மணிப்பூரகம் அப்படின்னு சொன்னாலே தொப்புல நினைக்கணும். தொப்புல இருந்து உள்ள வரணும். உள்ள இருந்து இந்த இரைப்பைக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கணையம், பேங்க்ரியாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளமிலா சுரப்பியில தான் சித்தர்கள் சக்கரத்தை அமைத்திருக்கிறார்கள். அதை அப்படியே பார்க்கணும், அப்படியே மனசுல வச்சு பார்க்கணும். இதை ஏன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு காட்டணும்னா, இதை பார்த்து பார்த்து அப்படியே இதை நீங்க கொண்டுட்டு போய், நான் காட்டுகின்ற ஒவ்வொரு படத்தையும் உங்க அப்படியே உள்ள கொண்டு போய் நீங்க போய் மூலாதாரத்தில் போய் ஸ்டாக் பண்ணணும். கருமையத்துல பதிகிற மாதிரி இதை பண்ணணும். அப்புறம் தவத்துல இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் தவம் பண்ணும்போது இருக்காது. கரெக்டா மனம் அந்த இடத்துல போய் லயமாகும். இப்ப இதனுடைய அமைப்பை பார்ப்போம். மணிப்புரகம் தொப்புள்ள இருந்து உள்ள அந்த எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த கணையம் இருக்கிற இடத்த பாத்துங்க, அங்கதான் சின்ன சக்கரம். நாளமிலா சுரப்பி கணையம், பேங்க்ரியாஸ். இதனுடைய வளர்ச்சி காலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிறந்த 18 மாதத்திலிருந்து 4 வயது வரைக்கும் இது வளரும். பௌதீக பிரிவு என்று சொல்லப்படுகின்ற நெருப்பு மையன்னு பேரு. ஏன்னா இந்த தொப்புள்ள தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை வீர்னு பிறந்த குழந்தை அழுந்துச்சுன்னா அந்த இதில் தான் நல்லெண்ணெய், சுண்ணாம்பு என்னென்னமோ வைப்பாங்க அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு. அதனால இது நெருப்பு மையம். இது உடல் உஷ்ணத்தை குறிக்கக்கூடியது. அமைப்பு ஒரு நாயினுடைய நாக்கு வடிவம் மாதிரி இருக்கும். அது பாருங்க, அந்த 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 இதை பாருங்க, நாயினுடைய நாக்கு வடிவம் மாதிரி அப்படி இருக்கா அந்த அமைப்பு. நிறம் மஞ்சள். இது உடல் என்ன சம்பந்தப்பட்டமான வினைகளை ஆற்றுகிறது? உடல்ல என்ன செய்யுது? உடல்களில் எந்த விதமான வேலைகளை செய்கிறதுனா, கணைய நீர், இன்சுலின் அளவு, இவைகளை சுரந்து பராமரிக்கிறது. நீரிழிவு நோய் இதன் மூலமா தான் வருது. நல்லா கவனிக்க. இந்த கணையம் சரியில்லாத அந்த என்சைம் சுரக்கின்ற நீர் அதிகமாகவோ அல்லது கம்மியான ஆனாலோ தான் குளுக்கோன்ஸ் ஆனது ரத்தத்தில் கலக்கும் போது அதிகமாக கலந்தா தான் உங்களுக்கு நீரிழிவு நோய் வரும்.
இதுதான் இன்சுலின் அளவை சரி பண்ணி பராமரித்து அந்த இது குளுக்கோஸ் அதிகமாக பிளட்டில் போய் சேராமல் இதுதான் இது பண்ணும். அதுக்கு அந்த இன்சுலின் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய வினையை பண்ணுது பாருங்க. உடல் உடல் சம்மந்தப்பட்ட வேலை இது. மனது சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் இது ரொம்ப முக்கியம். நல்லா மனசில் பதிஞ்ச கூடிய விஷயம். இதை மறந்துடாதீங்க. எப்பொழுதும் இதை பற்றி தான் நிறையா பெரிய பேராசிரியர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்களுடைய ஒரு அறிவை, அவர்களுடைய அந்த தவத்தினுடைய ஒரு ஞானத்தை, ஆழத்தை ஆரம்பிக்கும் போது சிம்பிளா சில பேர் கேட்பாங்க. இந்த வினைகள், இந்த இது இது மனவினை, மனதினால் எந்த விதமான வினைகளை ஆற்றுகிறது, செயல்களை ஆற்றுகிறது, வேலைகளை செய்கிறது என்ற மனதால் ஞாபகம் வச்சுக்கணும். மனதல்ங்கிறது மனவினைங்கும் பொழுது மனம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இது பண்றது கண்ணுக்கு தெரியாது. மனம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அது ஆற்றுகிற வினையும் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் பிரிச்சுட்டாங்க சித்தர்கள். அது உடல் வினை கண்ணுக்கு தெரியும், மனவினை கண்ணுக்கு தெரியாது. அப்ப இது மனவினைகளில் என்ன ஆற்றுகிறதுன்னா மகான்களுடைய ஆவி தொடர்பை இது உண்டு பண்ணும். டெலிபதி என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு எண்ணத்தை இது அறியக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இது ஒன்றுதான் கூடு விட்டு கூடு பாய்கின்ற சக்தியை கொடுக்கக்கூடிய. இதுலதான் அதிக நேரம் நின்று அந்த கூடு விட்டு கூடு பாய்கிற சக்தியை சித்தர்கள் எடுப்பார்கள். இதுவும் ESPN, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், முன் எப்போ நடக்கக்கூடிய சக்திகளை உடனே தெரிவிக்கக்கூடிய சக்தி இதுக்கு உடையது. மறந்துடக்கூடாது. உடல் வினையும் மனவினையும் ஒன்னொன்னுக்கும் மறந்துடக்கூடாது. அடுத்தது அனாகதம். 4வது போடுங்கயா. பாருங்க, நல்லா பாருங்க. அனாகதம் எந்த இடத்துல இருக்கு பாருங்க. நெஞ்சுக்குழியில இருக்க அனாகதம். இதுல இருக்கிற நெஞ்சுக்குழிக்கு மேல, அதான் நெஞ்சுக்குழியிலிருந்து ஒரு விரக்கடை மேலே பாரு சித்தர்கள். ஒரு விரக்கடைன்னா நம்மளுடைய மோதிர விரலை எடுத்துட்டு அந்த மோதிர விரலினுடைய அகலம் தான் விரக்கடைன்னு அர்த்தம். ஒரு விரல் கடை. நீங்க ஒரு விரல்னா இவ்வளவு நேரம் சில பேர்த்துக்கு இவ்வளவு பெரிய நீள விரல் எல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த குறுகியது அளவு அகலம், அந்த ஒரு விரலினுடைய அகலம் தான் ஒரு விரக்கடை. அந்த அளவுக்கு நெஞ்சுக்குழியிலிருந்து கொஞ்சம் தூரம் மேல இருக்கு பாருங்க. நெஞ்சுக்குழியில காட்டியிருக்காங்களே, அங்க இருக்கிறது தான் அனாகதம்ங்கிறது. நெஞ்சுக்குழியிருந்து உள்ள நான் சொல்ற அத்தனை சக்கரங்களையும் நீங்க மேல உங்களுக்கு எந்த இடத்துல நிக்கணுங்கிறது தான் காட்டணே தவிர உண்மையிலேயே அங்க இல்ல, உள்ளதான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அனாகதம் என்று சொல்லப்படுகின்ற இதனுடைய அமைப்பை பார்ப்போம். இது நாளமிலா சுரப்பில தைமஸ் சுரப்பின்னு பேர். தைமஸ் இதனுடைய வளர்ச்சி காலம்னு எடுத்துட்டீங்கன்னா 4 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் இது வளருமா. இது பௌதீக பிரிவுன்னு எடுத்துட்டா காற்று மையம். இதை ஏன் காற்று மையங்கிறோம்? இது நுரையீரலை ஒட்டி இருப்பதால், சுவாச பைகளை ஒற்றி இருப்பதால் இதுக்கு காற்று மையம் என்று பெயர். இதனுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தீப்பெட்டி அளவு தான் இருக்குமா. இதனுடைய நிறம் மஞ்சள். இது உடல் வினைகளை என்ன ஆற்றுகிறது, உடலில் எந்த விதமான வேலைகளை பார்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதயம், இரத்த அழுத்தம், இவைகளெல்லாம் சீரமைச்சு வைக்கும். ரொம்ப முக்கியமானது ஒன்று, இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சக்காளான், புற்றுநோய் செல்கள் ஆகியவை எதிர்த்து அழிக்கின்ற சக்தி இந்த தைமோசின் என்ற திரவம். அது அந்த அந்த நாளமில்லா சுரப்பி சுரக்கின்ற தைமோசின் என்ற திரவத்துக்கு இத்தனை ஆற்றல் உண்டு. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சக்காளான், புற்றுநோய் செல்கள் ஆகியவை எதிர்த்து அழிக்கக்கூடிய சக்தி உடைய இந்த திரவத்துக்கு. பொதுவாகவே இந்த இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அனாகதம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நோய் மிக எதிர்ப்பு ஆற்றலை உடையது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அருமையான நாளமில்லா சுரப்பி. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அடிப்படை ஒன்னொன்னுக்கு ஒரு அடிப்படை அந்த ஆழ்ந்த கருத்து இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், மறந்துடக்கூடாது. சரி, மனதால் என்னென்ன வினைகளை செயல்களை ஆற்றுகிறது? இந்த இதுல அதிகமா நின்னா நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உலக விஷயங்களில் இருந்து விடுதலை பெற்று விடுவோமாமா. உள்ளுணர்வு, செயலாக்கம் முதலியவற்றை இது ஊக்கப்படுத்துது. அதே மாதிரி ESP என்று சொல்லப்படுகிற எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், இதை மறந்துடக்கூடாது. அடுத்தது சக்கரத்துக்கு போறோம். 4வது சக்கரம் விசுக்தி. 5. ஐயா படம் 5. வாழ்க வளமுடன். அருமையா போட்டார் பாருங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு எங்கிட்ட விசுக்தி எங்க இருக்குன்னு தெரியல. நான் தொண்டைக்குழி சொன்னா சில பேர் நெஞ்சுக்குழின்னு நினைக்கிறாங்க, நெஞ்சுக்குழின்னு சொன்னா தொண்டைக்குழிக்கு இந்த தாடையை ஒட்டின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை.
இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அந்த மேல இருக்கக்கூடிய அது வந்து காற்று குழாய். அந்த காற்று குழாயிலிருந்து அப்படியே வரும்போது என்ன பண்ண, இந்த ரெண்டு சைடுலயும் ஒரு இது மாதிரி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, சிகப்பா, அதுதான் தைராய்டு நாளமிலா சுரப்பி. அதுதான் தைராய்டு. அங்கதான் சித்தர்கள் சக்கரத்தை அமைத்திருக்கிறார்கள். எந்த சக்கரம், அதனுடைய பேர் என்ன? விசுத்தி. இந்த சக்கரம் இங்கதான் இருக்கு. மூச்சு குழாயை ஒட்டி ரெண்டு பக்கமும் சதப்பிடிப்பு மாதிரி இருக்கு பாருங்க. அது எந்த இடத்துல இருக்கு? கரெக்டா தொண்டைக்குழியிலிருந்து இந்த நெஞ்சுக்குழி இருக்கு, தொண்டைக்குழி இருக்கு பாருங்க, தொண்டைக்குழியை ஒட்டி இருக்கு பாருங்க. மறந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இதை நல்லா மனசுல பதிஞ்சிட்டு உள்ள வாங்குங்க. அப்ப விசுத்தி என்று சொன்னாலே தொண்டைக்குழியில் இருக்கிற அந்த அந்த மூச்சு குழலை ஒட்டி இருக்கின்ற இரண்டு பக்கம் இருக்கின்ற, ஒரு பக்கம் இருக்கிறது தைராய்டு, இன்னொரு பக்கம் இருக்கிறது பாரா தைராய்டு. அப்படி வச்சுக்கலாம். ரெண்டும் சேர்ந்ததுதான். அந்த இடையில தான் சித்தர்கள் அருமையான மறைமுகமான ஒரு சக்கரத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த சக்கரம் தான் விசுத்தி சக்கரம். மறந்துடக்கூடாது. எங்க இருக்கு? தொண்டைக்குழி உள்ள மூலாதாரத்திலிருந்து வருகின்ற நேர ஸ்ட்ரைட்டா 90 டிகிரியில் வர்ற சுழுமுனை நாடி வழியாக வரும்போது தொண்டைக்குழியிலிருந்து உள்ள அங்க நிக்குது. அதுதான் வரைச்சுக்கணும். இந்த சக்தி இதனுடைய அமைப்பை பார்ப்போம். இந்த விசுக்திவனுடைய நாளமிலா சுரப்பி எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு பாரா தைராய்டு என்று சொல்லப்படுகின்ற இரண்டு இடங்களில். இதனுடைய வளர்ச்சி காலம் என்று எழுதி கொண்டீங்களானால் 7 வயது முதல் 12 வயது வரைக்கும் இது வளரக்கூடிய சக்தி உடையது. இதனுடைய பௌதீக பிரிவு உயிர் மையம். இதுதாங்க உயிர் மையம். இந்த நீங்க விலங்குகளெல்லாம் வந்து இப்ப சிங்கம் புலியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு மானை துரத்திட்டு போகுதுன்னு வச்சுங்களேன். மானை துரத்திட்டு போகும்போது முதல்ல என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்பீடா ஓடும்போது அது என்ன, அது கழுத்தை தான் கவ்வி பிடிக்கும். அந்த உயிர் மையம் கழுத்து தான். அதுல போய் கவுன உடனே அது என்ன ஆகும், அப்படியே பிடிச்சிருச்சுன்னா அதனால கொஞ்ச நேரத்துல உயிர் விட்டுரும். ஆனா அதை பிடிக்க பிடிக்க முடியலன்னா இது என்ன பண்ணும், இந்த ஒட்டகச்சிவிங்கி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒட்டகச்சிவிங்கி எல்லாம் வந்து ரொம்ப உயரமா இருக்கும். இது தாவி போய் கழுத்தை பிடிக்கிறதுக்குள்ள அது ஓடிடும். அதனால அந்த சிங்கம் புலிகள்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒட்டகச்சிவினுடைய கால் இருக்கு பாத்தீங்களா, பின்கால போய் டக்குன்னு இடறி விட்டு கடிக்கும் போது அது அப்படியே கீழே விழும்போது அடுத்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சிரும். அப்படிப்பட்ட உயிர் மையம் அது பாருங்க. அது ஐந்தறிவு பிராணிகளுக்கு கூட அதனுடைய அந்த உயிரை எப்படி கொல்லணும், எந்த இடத்துல வச்சா அது உயிர் போகும்ங்கிறத வந்து இறைநிலை எப்படி பயன்படுத்தி இருக்கு பாருங்க. அது இன்னொரு உயிர் ஒன்றை கொன்று ஒன்று உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக, அதற்கு ஈஸியாக உணவு கிடைக்க வேண்டும் என்பது இத்தனை இதுகளே அதனுடைய கருமையத்திலே பதித்திருக்கு பாருங்க. எவ்வளவு அதிசயம் பார்த்தீங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கறது தான் இறைநிலையினுடைய செயல். அப்ப இந்த பௌதீக பிரிவு என்பது உயிர் மையம். இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, தொண்டை மூச்சு குழாய் ஒட்டி இருபக்கமும் சிறிய அளவில் சதை போன்று ஒட்டி இருக்கும். அதை பார்த்துக்குங்க. இதனுடைய நிறம் நீலம். இது உடல் சம்பந்தப்பட்ட என்ன வினைகளை, உடல் செயல்களை என்ன செய்யுது? வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம். இதுதான் ஒரு ஆற்றல் நிலையம். இந்த செல்களை பிரிக்கும் போது இந்த ஆற்றல் நிலையம் என்னங்கிறது தனியாக வரும். ஒன்னொன்னுக்கு நான் விரிவாக சொல்லிட்டே போனோம்னா இப்பக்குள்ள முடியாது. அயோடின் சக்தி இது உற்பத்தி பண்ணும். ரத்தத்திலிருந்து சுண்ணாம்பு சத்து அப்படி கொண்டு வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு இந்த இது கொடுக்கும். நல்ல உடல் வினை ஆற்றும். சரி, மன சம்பந்தப்பட்டமான வினை என்னென்ன வினைகளை சொல்லுது பாருங்க. விண் பற்றிய ஞானம் உண்டாகும். நீங்க எப்பொழுதுமே விசுக்தியில நின்னீங்கன்னாலே உங்களுக்கு விண் பற்றிய ஞானம், பிரபஞ்ச ரகசியம் பூரா அறிதல் இதில் தான். உயிராற்றலுடைய செலவு குறைவ ஆரம்பிச்சிடும். எதனால உயிராற்றலுடைய செலவு குறைய ஆரம்பிக்குது? நீங்க வந்து இந்த மையத்துல நிற்கும் பொழுது விண்ணை பற்றி அந்த ஞானம் வரும்போது, அந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய அந்த சக்தி மன ஆற்றலுக்கு அதிகமாக வரும்பொழுது உங்களுக்கு எதுவுமே செலவாகாது. வந்துகிட்டே இருக்கும். செலவுக்கான ஏன்னா தவத்துல உக்காந்துட்டீங்க இல்லையா, ஐம்புலன்கள் அடங்கி விடும் போது செலவு இருக்காது. பார்வையில செலவு இருக்காது, ருசியில செலவு இருக்காது, சுவாசித்துல செலவு இருக்காது, கேட்கறதுல ஐம்புலன்களை எப்பொழுதெல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் உயிராற்றல் வெளியே போய் கொண்டிருக்கும். சூக்கும வெளிப்பாடு, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பர் மகரிஷி, அது வெளியேற்றிருக்கும். அந்த மாதிரி இதுல உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிரினுடைய ஆற்றல் செலவு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ உயிரினுடைய ஆற்றல் செலவு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது உயிராற்றல் அதிகமாக போகும்போது உங்க உணவு எடுக்கொள்கின்ற அந்த சக்தி, உணவு அளவு என்பது குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப விண் பற்றிய ஞானம், பிரபஞ்ச ரகசியம், அதை பற்றி அறிதல், உயிராற்றலுடைய செலவு குறைதல், உணவு உண்பதும் குறைதல், இத்தனை நன்மைகளும் இதுல உண்டாகும்.
அருமையான சக்கரம். அடுத்தது 6வது போறோம் நம்ம. ஆக்கினை. நல்லா பாருங்க, இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இதை உணரணுங்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே இந்த ஆக்னிய உணரணும்னா புருவ மத்தியை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புருவ மத்தியில எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு அந்த இரு விழிகள் இரு இமைகள் விழிப்பாய் நிக்க அப்படிம்பாரு மகரிஷி. அப்படி ரெண்டு விழிகளையும் ஒன்னா சேர்த்து அந்த புருவ மத்தியே பார்க்கும்போது, இந்த படத்துல பாருங்க, புருவ மத்தியிலிருந்து அந்த இடத்தையே நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து அதிர்வு உண்டாகி அந்த சின்ன ஒரு ஒரு சுண்டைக்காய் அளவு இருக்கு பாருங்க, பிட்யூட்ரி சுரப்பின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த இடத்துல தான் ஆக்கினை சக்கரத்தை சித்தல் கிட்டத்தட்ட மூளையிலே தொட்டு கொண்டிருக்கிற ஒரு பகுதி. நல்லா கவனிங்க. அதாவது அந்த ரவுண்டு சக்கரத்துல போட்டிருக்கிறது பிட்யூட்ரி சுரப்பியினுடைய அளவை காட்டியிருக்காங்க கீழே. ஆனா அது எங்க இருக்குன்னு பாருங்க, அந்த கண்ணுல இருந்து நேரா புருவ மத்திக்கு நேரா வருதா. அதனால உற்று நோக்குங்க. இது தவத்துல இருக்கும்போது நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம புருவ மத்தின்னு சொன்னாலே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது நேரா உள்ள போனா இந்த சக்கரத்தை நீங்க நினைக்கணும். இந்த சக்கரத்தில் நினைச்சோம்னா அதுக்கு கீழே நேரா இதுல ஜாயிண்ட் ஆகுது. சுழுமுனை நாடி மூலாதாரத்திலிருந்து நேர செங்குத்தாக வரும்போது இது தொடும். அப்ப ரெண்டு டச் ஆகிற இடத்துலதான் அந்த பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு. இதுதான் ஆக்னா சக்கரம். எவ்வளவு முக்கியமான சக்கரம் பாருங்க. இந்த சக்கரம் தான், இந்த ஆக்னா சக்கரம் தான் கீழே இருக்கிற அந்த சுழுமுனை நாடியில் அமைந்திருக்கிற அத்தனை கீழே இருக்கிற 5 ஆதார சக்கரங்களையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனாலதான் இதுக்கு என்ன சொல்றாங்க, தலைமை சுரப்பின்னு பேரு. அருமையான சுரப்பி. இது அமைப்பு, இதை பார்த்துக்கிட்டு நீங்க இருக்கணும். சரி, ரொம்ப நம்ம பேசிட்டே போனோம்னா நேரம் இல்லை. ஆக்னை சுரப்பினுடைய அமைப்பை பார்ப்போம், அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். நாளமில்லா சுரப்பி, பிட்யூட்ரி சுரப்பி தான் இதனுடைய நாளமில்லா சுரப்பி. அங்கதான் அமைச்சிருக்காங்க. இதனுடைய வளர்ச்சி காலம்னு பார்த்துட்டீங்கன்னா வாலிப பருவம் முதல்ல வந்துகிட்டே இருக்கும். இது அமைப்பு சிறு சுண்டக்காய் அளவு பௌதீக பிரிவு. இது ஏற்கனவே 5 பௌதீக பிரிவுல முடிஞ்சிருச்சு. ஆனா சித்தர்கள் இதுக்குன்னு பௌதீக பிரிவுன்னு கொடுத்து ஒளி சப்தத்தை கொடுத்துருக்காங்க இதுக்கு. இதனுடைய நிறம் இந்திர நீலம். இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த வினைகளை செயல்களை என்ன செயல்பாட்டினை செய்கிறதுன்னா இதுதான் உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது. தலைமை சுரப்பின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது மேக்சிமமா சிறுநீரகத்தை பராமரிக்கக்கூடிய சக்தி இந்த ஆக்னா சக்கரத்துக்கு உண்டு. மனதளவுல என்ன மறைமுகம், மனசுல என்ன செயல்களை வினைகளை செய்கிறது அப்படின்னா, இதுல நின்னா நமக்கு ஆகாமிய கர்மம் விடுதலை ஆகும், ஆன்மீக உணர்வு ஓங்கும், ஓர்மை சீர்மை கூர்மை நேர்மை உண்டாகும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் புரிஞ்சுட்டீங்கல்ல. இதில் ஏற்கனவே ஆக்கினைகளை பற்றி என்ன ஏதுங்கிறத நான் எக்கச்சக்கமாக உங்களுக்கு போன இதுல எல்லாம் ஒவ்வொரு இது பாருங்க, 1 to 5 பாருங்க, எல்லாம் நிறைய கொடுத்துருப்பேன். இதில் அந்த எப்படி நிற்கணும், நம்ம எப்படி மனசு சிதறாம நிற்கணுங்கிறதுக்கு தான் இந்த இதை திருப்பி உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, 7வது போவோம். 7வது துரியம். நல்லா கவனிங்க. இந்த துரியத்துக்கு ஏற்கனவே அந்த இடத்துல அந்த புருவ மத்திக்கு நேரா தான் உங்களுக்கு 7வது சக்கரத்தை அந்த பிட்யூட்டரி சுரப்பியை கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் மேல இப்ப பாருங்க, இந்த இடத்துல பீனியல் சுரப்பின்னு இருக்கும். அந்த இதுல கொஞ்சம் இதுன்னா நெத்தி பொட்டுக்கு நேரா உள்ள வரும். அதுக்கு வேண்டிதான் இந்த இதை கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்க, இந்த சக்கரத்தை இந்த 7வது சக்கரத்திலேயே பாருங்க, இந்த இந்த படத்திலேயே பாருங்க, கீழே நான் சொல்ற இனக்குறியில முதல் சக்கரம், 2வது சக்கரம், 3வது சக்கரம், 4வது சக்கரம், 5வது சக்கரம், 6வது சக்கரம், 7வது சக்கரம், எல்லா சக்கரங்களும் இது அமைஞ்சிருக்கு. இந்த 7 சக்கரங்களையும் நீங்க தனித்தனியா தான் பார்த்துருக்கீங்க. இதை நல்லா கவனிக்கணும், மறந்துடக்கூடாது. இந்த ஒன்று தான், இதுதான் இறைநிலை வாயில்பாங்க. இப்ப நீங்க இந்த சக்கரத்தை வச்சுக்கிட்டு பீனியல் பாடி சுரப்பி பார்த்தீங்களா, இது மூளையினுடைய முக்காவாசி பகுதிக்குள்ள அமைஞ்சிருக்கும். இந்த இதுல இந்த 2 சக்கரத்துல நீங்க நின்னா தான், மகரிஷி சொன்ன முதல் வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 சக்கரத்துல எதுல ஆக்னா சக்கரத்திலையும் துரிய சக்கரத்திலையும் நீங்க நின்னு பழகி அதில் நல்ல முறையில தேர்ச்சி பெற்றீர்களானால், இந்த 6 சக்கரங்களில்
பொதுவாக 5 சக்கரங்கள் வச்சுக்கோங்களேன், கீழே இருந்து 5 சக்கரங்கள். அந்த 5 சக்கரங்களில் நீங்க நிற்கும் பொழுது அதனுடைய அந்த சக்கரத்தில் ஏற்படுகின்ற உயிர் சுழற்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிம்பார் மகரிஷி. அப்ப நமக்கு எது இந்த அந்த சக்கரங்கள்ல பூரா நம்ம உயிர் சுழற்சியை உணர முடியணும்னா எது இருக்குன்னா, முதல்ல நம்ம ஆக்கினையத்தையும் துரியத்தையும் நம்ம கவர் பண்ணணும். அப்ப ஆக்கினை துரியத்தையும் அடிக்கடி செய்யணும். செஞ்சுக்கிட்டே இருந்து அதுல தேர்ச்சி பெற்றாச்சுன்னா மற்ற எல்லா குண்டலினி யோக தவங்கள் அனைத்தும் 4 சிறப்பு தவங்கள் அனைத்தும் எல்லாமே நமக்கு கைகூடும், மறந்துடக்கூடாது. சரி, இதனுடைய அமைப்பை பார்ப்போம். இதனுடைய நாளமில்லா சுரப்பி என்ன? பீனியல் பாடி, பீனியல் கிளாண்டு, மறந்துடக்கூடாது. இந்த பீனியல் கிளாண்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கிளாண்டு. இதுல தான் குண்டலினி சக்தியை உரைய வச்சு என்ன செய்வாங்க, உடலை உயிரை உடலோடு சுவர்க்க செய்யக்கூடிய நிகழ்வு இங்கே தான் நடக்குது. அது நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதில் பாருங்க. அப்படிப்பட்ட பீனியல் பாடி அது. இதனுடைய வளர்ச்சி காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுள் இறுதி வரை இது வளர்ந்து கொண்டே இருக்குமா, சித்தர்கள் சொல்றது. இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சிறு சுண்டக்காய் அளவு மூளைக்குள்ள ஒட்டி இருக்கும். இதனுடைய நிறம் ஊதா, வயலட். உடல் வினை, உடல்ல என்ன விதமான வேலைகளை செய்யுதுன்னா ஆற்றலின்மை, மன உளைச்சல், புத்தியின்மை காரணம். இதுல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தன் உடல்ல ஆற்றல் இல்லாம போச்சு, மன உளைச்சல் அதிகமா இருக்கு, நமக்கு புத்தியே சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைத்தீர்களானால் இந்த இடத்துல நீங்க ரொம்ப நாள் இந்த தவத்தை நீங்க மேற்கொண்டு நிற்கலாம், பலன் கிடைக்கும். சரி, மனதால் என்னென்ன வினைகளுக்குன்னா, மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை பால் உணர்வு சுரப்பியில் உறங்கி கிடக்கும் சக்தியை, டார்மண்ட் எனர்ஜி, நம்ம முதல்ல சொல்லிக்கல, அந்த சக்தியை குண்டலினி யோகா, சகஜ யோகா, கிரியா யோகா மூலம் எழுப்பி பயிற்சி ஆரம்பிக்கிறோம். இப்ப எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா நான் சொன்ன அந்த கடைசி வார்த்தையை இன்னொரு தடவை சொல்றேன். அதாவது நாம பேசிட்டு இருந்தது துரியத்தை பத்தி பேசணும். உடல் வினையை பத்தி சொல்லிட்டேன். உடல் வினை என்பது ஆற்றலின்மை, மன உளைச்சல், புத்தியின்மை காரணத்துக்கு இது முக்கியமா பங்கு வகிக்குது. அதனால இதன் மீது நாம் மனம் செலுத்தி இருந்தோம்னா இதெல்லாம் போகும். மன சம்பந்தப்பட்டமான வினைகள் என்னன்னா, மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை பால் உணர்வு சுரப்பியிலிருந்து உறங்கி கிடக்கும் சக்தியை, டார்மண்ட் எனர்ஜி, அந்த குண்டலினி யோகா, சகஜ யோகா, கிரியா யோகா மூலம் எழுப்பி சுசும்னா நாடி மூலம் மூளையில் உள்ள சகசிராதார சக்கரத்திற்கு, துரியத்துக்கு கொண்டு செல்வது அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி யோகா அப்படின்னு இதுக்கு பேரு. இதனுடைய உண்மை இதுதான். ரொம்ப, அதாவது அந்த ஆக்னா சக்கரத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா ஆன்மீக திருப்பு முனைன்னு வரும், அங்கிருந்து தான் ஆன்மீகத்துக்கு திரும்புறோம். ஆனா இந்த இதுல துரியத்துல வரும்போது அது என்ன வருது, அந்த நிலையை அடைவதற்கு அதுதான் முதல் படை, வாயில், இறைநிலை வாயில் என்பது அதுதான். அதனாலதான் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தியை துரியத்துக்கு கொண்டுட்டு வர்றது தான் அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி யோகா அப்படிங்கிறது உணர்ச்சி செய்கிறது. இதை செய்வர்கள் சித்தர்கள். இதை செஞ்சு அதுல தேர்ச்சி பெற்றதுனால தான் அவர்கள் முற்றும் உணர்ந்த முனிவர்கள், எதையும் செய்யும் சக்தி பெற்றவர்களாகிறார்கள். இப்பொழுது நாம ஒரு 5 நிமிஷத்துல பயிற்சி ஆரம்பிக்க போறோம். தயவு செய்து நாம் எப்பவுமே கடைசியா ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு தவ நிலையில ஏற்படுத்தி கொள்ளவும். ஒரு நிமிஷம் கூட டைம் ஜாஸ்தி தான், ஒரு அரை நிமிடம் தர்றேன். உங்க இடத்துல எந்தவித தொந்தரவும் இல்லாம நல்ல நேர அமர்ந்து அமைதியா மெதுவா சுவாசத்தை மெதுவா விட்டு எந்தவித சிந்தனையும் இன்றி நான் சொல்லுவதை மட்டும் சரியா கேட்டுக்கிட்டு, யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத வகையில் முதலியே அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து யாரும் பக்கத்தில் தொந்தரவு செய்யாதவாறு பார்த்து கொண்டு தவ நிலைக்கு தயவு செய்து வந்து விடுங்கள். ஒரு அரை நிமிட நேரம் ஆரம்பிக்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் உடலில் உள்ள 7 சக்கரங்களில் மீது மட்டும் தவம். மூலாதாரத்தை அப்படியே முதல்ல மனசை மூலாதாரத்தை கொண்டு வாங்க, ஸ்பாட் அவுட் பண்ணுங்க. ஆசன வாயில் மேலே 1 இன்ச்சு, இனக்குறிக்கு நேராக பின்னாடி, முதுகு தண்டு முன்னாடி 3 பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அப்படியே பாருங்க மூலாதாரத்தை. அதில் பாருங்க அழகா அப்படியே 4 தாமரை இதழ்கள், அதில் முக்கோண பலகை, அதில் சுற்றி இருக்கிற குண்டலினி சக்தி
3 சுத்துல பாம்பு வடிவில் இருக்கு. அது அப்படியே பார்த்து மனசுல சந்தோஷப்படுங்க. அந்த சக்தியை அப்படியே நேரா முதுகுத்தண்டை ஒட்டி இருக்கு. அதுக்கு நடுவுல தான் வந்து சுசும்னா நாடி என்று சொல்லப்படுகிற சுழுமுனை நாடி வழியாக அதை அப்படியே மேலே கொண்டாங்க. மெதுவா மேலே வாங்க, வாங்க வாங்க, அப்படியே வாங்க. எங்க நிக்கணும்? நேரா தொப்புளுக்கு நேரா 4 இன்ச்சு கீழே அப்படியே அந்த சுழுமுனை நாடியில நில்லுங்க. இதுதான் சுவாதிஷ்டானம். நீங்க படம் பார்த்தீங்க இல்லையா? இரு சிறுநீரக விதை, அதுக்கு மேல இருக்கிற அந்த தொப்பி போன்ற அமைப்பை அப்படியே வச்சு அதுக்கு நடுவுல சக்கரம் இருக்கிறதாக கொஞ்சம் அப்படியே பாருங்க. சுவாதிஷ்டான சக்கரம். அப்படியே சக்கரத்தை பாருங்க. அதிலிருந்து அந்த சுழுமுனா நாடி வழியாகவே அப்படியே மேலே வாங்க. எங்கேயும் விலகாதீங்க. நேரா ஸ்ட்ரெயிட்டா மேலே வாங்க. நேரா தொப்புளுக்கு நேரா நில்லுங்க. மணிப்பூரக சக்கரம். பேங்க்ரியாஸ், கணையம். அந்த சக்கரம் அப்படியே நின்னுங்க. அந்த சக்கரத்தை அப்படியே நேரா சுழுமுனை நாடி வழியா நேரா மேலே வாங்க. எங்க நிக்கிறீங்க பாருங்க. நெஞ்சுக்குழி ஒரு விரக்கடை மேல அப்படியே நின்னுங்க. அநாகதம், காற்று மையம். அப்படியே அந்த இடத்துல இந்த சக்கரத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்க. அப்படியே பாருங்க, இந்த சக்கரத்தை பாருங்க. அந்த சக்கரத்தை அந்த நெஞ்சு குழிக்கு உள்ள நேரா இருக்கிற அநாதகரம் என்று சொல்ற தைமஸ் சுரப்பியில் இருக்கிற சக்கரத்தை அப்படியே மேலே கொண்டாங்க. சுழுமுனை நாடு வழியா அப்படியே மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்த உடனே அந்த தொண்டைக்குழியில நிறுத்துங்க. தொண்டைக்குழியில பாருங்க, நீங்க ஏற்கனவே பார்த்த அந்த மூச்சுக்குழாய் 2 பக்கமும் சதப்பிடிப்பு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? தைராய்டு அண்ட் பாரா தைராய்டு. அதில் அப்படியே நிறுத்துங்க. அப்படியே நிறுத்துங்க. அருமையா நிறுத்துங்க. அதுதான் வந்து சுவாதிஷ்டானம்ல. சுவாதிஷ்டானத்திலிருந்து தான் வந்திருக்கும். அந்த இடத்த அப்படியே பண்ணு. விஷுக்தி. அப்படியே பாருங்க, விஷுக்தி சக்கரம். அது தொண்டைக்குழி உள்ள மூச்சு குழாயை ஒட்டி 2 சைடு சத அமைப்பு போல இருக்கிற தைராய்டு அண்ட் பாரா தைராய்டு நாளமில்லா சுரப்பி. அந்த இடத்துல நடுவுல தான் சின்ன சக்கரம், விசுக்தி சக்கரம் சுத்துது பாருங்க. கொஞ்ச நேரம் அதுலயே இருங்க. அருமையான விண்மயம் அது. அப்படியே நேர மேல வாங்க. நேர மேல வந்து சுழுமுனை நாடி வழியே வருங்க. எதுக்கு நேரா நிக்கணும்? புருவ மத்திக்கு நேரா நில்லுங்க. அங்கதான் அட்ரினல் சுரப்பி இருக்கு. அதுதான் வந்து ஆகினாட் சக்கரம். மறந்துடக்கூடாது, ஆகினாட் சக்கரம். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஆகினா சக்கரத்துல அப்படியே நில்லுங்க கொஞ்ச நேரம். அந்த சக்கரம் சுத்தட்டும். அந்த இடத்துல சுத்தட்டும். இந்த சுழுமுனை நாடியும் அப்படியே மேல வருது. ஆகிய நம்மளுடைய புருவ மத்தியிலிருந்து வருகின்ற அந்த 2 அதுவிலிருந்து நேரா ஒரு கோடு வருது. 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த சக்கரம் சுத்துற மாதிரி கனவுங்க. இதுதான் ஆகினா சக்கரம் சொல்லுற சக்தி. இங்கதான் சித்தர்கள் சக்கரத்தை அமைத்திருக்கிறார்கள். அதுல அப்படியே கொஞ்ச நேரம் நில்லுங்க. ரொம்ப அருமையான இடம். இந்த இடமும் தான் உங்களுக்கு வந்து நல்ல சித்தி பெறணும். இதுதான் தவத்துக்கு அடையாளம். அந்த சக்கரத்தை அப்படியே நேர மேல புருவ மத்திக்கு கொண்டு வாங்க. புருவ மத்தியில கொண்டு வந்து நிறுத்துங்க அந்த சக்கரத்தை. எந்த இடத்துல? புருவம் மத்தி, 2 புருவ மத்திக்கு இடையில மூக்கு நுனி மேல வருது, அந்த இடத்துல நிறுத்தி 2 விழிகளையும், இரு விழிகளையும் குறிப்பாய் நிற்க. அதை பார்க்கணும். 2 விழியும் அந்த விழி அசைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன அசையும் ஆரம்பிச்சிடும். அந்த இரு விழிகளும் அப்படியே நிக்கணும். 2 அதை பார்த்து அப்படியே நின்னுச்சுன்னா அந்த இடத்துல மனசு ஒன்றும். ஏதாவது ஒரு விழி அசைஞ்சா உங்களுக்கு என்ன சதுரும். அதனாலதான் மகரிஷி இரு விழிகள் குறிப்பாய் நிக்கங்கிற அந்த வார்த்தையை போட்டிருப்பாரு. அழகான வார்த்தை. அதை அப்படியே பாருங்க. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுல இருந்து அப்படியே அதே எங்க இருந்து வந்தீங்களோ அப்படியே உள்ள வாங்க. அப்படியே உள்ள வந்து அதே ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்துங்க. எந்த இடத்துல நிறுத்தி உள்ள வந்தீங்களோ அந்த இடத்துல திருப்பி நிறுத்தி கொஞ்ச நேரம் அங்கேயே இருங்க. அதுல இருந்து நேரா ஸ்ட்ரைட்டா 1 இன்ச்சு லேசா மேல வந்தீங்கன்னா நெற்றி பொட்டுக்கு நேரா நிற்கும். அதுதான் வந்து என்ன சக்கரம்? பீனியல் பாடி என்ற நாளமில்லா சுரப்பி இருக்கிற இடம். அந்த இடத்துல தான் சித்தர்கள் துரிய சக்கரத்தை அமைத்திருக்கிறார்கள். அதனால அந்த இடத்துல வந்து நல்லா நின்று உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம்,
உங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, மூச்சினுடைய அப்படியே ரெண்டையும் ஒன்றிணைத்து, அப்படியே அதாவது பிராணனும் மனமும் ஒன்றிணைத்து அந்த இடத்தையே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த இடம் சுழுமுனை நாடி உங்கள் உடம்பில் முடிகின்ற தருவாயில் அந்த இடத்துல அந்த அந்த உஷ்ணம் அப்படியே மேல வந்த உஷ்ணமானது அந்த சுழுமுனை நாடியில வந்து விரியும் பொழுது, மடிப்பான மூளைகள் அனைத்தும் அப்படியே 1000 இதழ்களாக விரிந்து, அப்படியே உங்க மூளை வந்து 1000 இதழ்களாக விரிந்து மடிப்பு மடிப்பா மடிப்பு மடிப்பா அழகா அப்படி நிக்கிறது அப்படியே கண்கூட காணுங்க. இப்படி நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இதில் நீங்க நின்று தேர்ச்சி பெற்றீர்களானால், உங்களுடைய ஜீவகாந்தமானது நீங்க எங்க எங்கெல்லாம் இடுக்குல பாக்குறீங்களோ அங்கெல்லாம் நுழைந்து அது வெளியே வரும் பொழுது ஒரு இனிமையான உங்களுக்கு பிடித்தமான ஒரு இசையை உண்டு பண்ணும். அதுக்கு வந்து உங்களுக்கு முயற்சி வேணும். அதை நீங்க டெய்லி செஞ்சீங்க அப்படின்னா அந்த இது உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். இதுல எந்த கம்பசூத்திரமும் கிடையாது. நல்ல மனசு ஒன்றி இதுல இருந்தேன்னா அந்த விஷயம் நாம் உணர முடியும் பாரு மகரிஷி. அதனால அந்த இடம் அந்த மூளை பாருங்க, இப்போ மூலாதாரத்துல இருந்து வந்து அந்த உஷ்ணத்தினால மேல வந்து சுழுமுனை நாடியினுடைய முனையில நிற்கும் போது அந்த உஷ்ணமானது விரிஞ்சு மூளை அப்படியே 1000 தாமரை இதழ்களாக விரிந்து அப்படியே வச்சிருக்கு பாருங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் அந்த மூளை முடுக்குகள் எல்லாம் போகும்போது இயக்கமற்ற மூளை செல்களை அப்படியே உங்களுக்கு இயக்கத்துக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து அப்படி எப்படி இருக்கும், 1000 தாமரைகளாக மலர்ந்து நின்கின்ற அந்த அந்த மூளையினுடைய செயல் அது அப்படியே உணருங்க. நல்ல ஆனந்தமா பாருங்க, என்னுடைய மூளை 1000 தாமரைகளாக விரிந்து நிற்கின்றது இந்த இடத்துல. அப்படியே நில்லுங்க, நின்று அப்படியே கொஞ்ச நேரம் நில்லுங்க. 1 2 3 4 5 அப்படியே அதுல இருந்து நேரம் மேல வாங்க, தலை உச்சிக்கு வந்துருங்க. சக்கரத்தை தலை உச்சியில கொண்டாங்க. அப்படி அந்த சக்கரத்தை தலை உச்சியில கொண்டுட்டு வந்த உடனே அந்த சக்கரமானது படுக்க வசத்துல அப்படி தலையில லேசா சின்ன மைனூட்டு சக்கரம் அப்படி சுத்தும் போது அந்த சக்கரத்தோடு சேர்ந்து உங்க தலையையும் அப்படியே லேசா மா லேசு உணர் மைக்ரோ லெவல் அப்படி லேசா உணருங்க. உங்க தலையும் சுத்தி விடுங்க அப்படியே சத்தி லேசா. அப்படி அதோட சேர்ந்து இருக்கும்போது ரெண்டும் ஒன்றும் பொழுது அந்த ஆக்ரண சக்தியால் பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தும், பிரபஞ்ச காந்த களத்தில் இருக்கின்ற அத்தனை சக்திகளும் உங்களுடைய உங்களுடைய அந்த நீங்கள் சுற்றுகின்ற அந்த இதனுடைய ஒரு சுழற்சியால் ஏற்படுகின்ற அந்த ஆகரண சக்தி இழுக்கும் பாருங்க. இழுத்து அத்தனை இதையும் உங்க அப்படியே தலை உச்சிக்குள்ள கொண்டுட்டு வந்து அப்படியே நிலைநிறுத்தும். அந்த சக்தியை ஏரியக்க மண்டலத்தில் இருக்கின்ற அந்த காந்தகள சக்தியை, யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரபஞ்ச சக்தியை அப்படியே தலை உச்சியில் நிறுத்திருக்கீங்க. அதை அப்படியே உடல் முழுவதும் பரவ விடுங்க. அப்படியே தலை உச்சியிலிருந்து முகம், அப்படியே கழுத்து, அப்படியே தோள்பட்டை, கைகள், முதுகுக்கு பின்னாடி, மார்பகம், வயிறு பின்னாடி, அப்படியே வந்து புட்டம், அந்த இடம் எல்லாம் தொடை, முழங்கால், கால்கள், அப்படியே வந்து அந்த உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பரவ விட்டு உங்களுடைய உடலை நீங்களே பாருங்கள். அப்படியே உட்காந்து நீங்க உட்காந்து பாக்குறீங்க, உங்களுடைய உடலை நீங்க உட்காந்து பாருங்க. அப்படியே பாருங்க கொஞ்ச நேரம். இந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மை மடைந்து மேன்மையாகட்டும். இந்த நிலையிலிருந்து அப்படியே நீங்க என்ன பண்ணணும், வழக்கம் போல தன் வாழ்த்து. அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். இது பூரா நம்ம துரிய நிலையிலிருந்து தான் சொல்லணும். அடுத்தது வாழ்க்கை துணைவருக்கு, அடுத்தது தான் பெற்ற செல்வங்களுக்கு, அடுத்தது தன் உடன் பிறந்தவர்களுக்கு. அது மாதிரி அப்படியே மகரிஷி சொல்லப்பட்ட அந்த ஆர்டர்ல அப்படியே சொல்லி தவத்தை நிறைவேற்றல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக
ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா ராஜாராம் ஐயா, சொல்லுங்க. இல்ல, கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல அருமையா படங்கள்லாம் போட்டு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நல்ல விளக்கமா இருந்தது. எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒரு கேள்வி என்னன்னா, கொஞ்சம் குறுக்கு புத்தியா தோன்றது மனசுல. சொல்லுங்க. நல்ல குறுக்கு புத்தியா இருந்தா பரவாயில்ல, நல்ல கேள்வி, அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். வாழ்த்துக்கள். சொல்லுங்க. நீங்க சக்கரங்கள் சொல்லிட்டே வரீங்க. ஆனா அந்த படங்கள்லாம் பார்த்தா சக்கரமா தெரியல. கோணமா இருக்கு, முக்கோணமா இருக்கு, கேப்பா இருக்கு. எப்படி இது? நான் தான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா, தவங்கிறது மனசுக்குள்ள மறைமுகமானதை பத்தி எண்ணி செய்யறது, கண்ணுக்கு தெரியாததை நம்ம நினைச்சு செய்யறது தான் தவம் இல்லையா? ஆமா. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணா அதுல எப்படி தெரியும்? அது மறைமுக இறைநிலையே கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவரை ஒட்டித்தான் மனம் இருக்கு, அவரை ஒட்டித்தான் உயிர் இருக்கு. அப்புறம் எப்படி இதெல்லாம் தெரியும்? சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம். அதான் தெரியாது. நம்மளாம் அதுல இருக்கிறதா நினைச்சு நம்ம ஆனா அதனாலதான் சொல்றேன், அவங்கவுங்க உணர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதாவது அவங்கவுங்களுக்கு எப்படி உணருதோ அந்தந்த அளவுக்கு அது தெரியும். வாழ்க வளம். சரி, 2வது கேள்வி. இவ்வளவு மதிப்பு மிகுந்த இந்த இந்த தவத்தை ஏன் மகரிஷி குண்டலினி தவமா கொடுக்காமல் சிறப்பு தவமா கொடுத்தாருதா? அருமையான கேள்வி. எங்க இருந்து தோணுதுன்னு தெரியல உங்களுக்கு. சொல்லுங்க. அருமையான கேள்வி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குண்டலினி யோக தவம் என்பது குண்டலினி சக்தியை நாம் இறைநிலையை காணுவதற்காக வெளியே நம்ம உடலை விட்டு எடுத்து சொல்றோம். அதான் முக்கியம். அதான் குண்டலினி யோக தவங்கள்னு பேரு. ஆனா இந்த 9 மையங்கள் தவங்கள்ல இதுலயும் குண்டலினி சக்தியை தான் கொண்டுட்டு போறோம். ஆமா. ஆனா உடல் இயக்கத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு. ஏன்னா ஆக்னைக்கு கீழே 5 சக்கரங்களும் உடல் இயக்க சக்கரங்கள் தான். அதனால மகரிஷி ஒரே வார்த்தை சொல்லுவாரு, எப்பொழுதெல்லாம் இறைநிலையை பற்றி நாம் தவம் இருக்க வேண்டும் என்றால் வெளியே போகணும். உயிர் சக்தியானது வெளியே போனாதான் அதை உணர முடியும். அப்ப எப்பொழுதெல்லாம் நம்ம உடல் உயிரானது உடலை விட்டு வெளியே போகின்ற அளவுக்கு நிற்கும் பொழுது, மேல் நோக்கி போகின்ற அளவுக்கு அதை தவத்தை ஏற்றும் பொழுது அதற்கு ஆரம்பம் நம்ம ஆக்னா சக்கரம், ஆக்னையிலிருந்து ஆரம்பிக்கணும் பாரு மகரிஷி மேல போறதுக்கு. ஆனா அதே நேரத்துல கீழ் நோக்கி இருக்கின்ற சில சக்கரங்களில் நாம் தவம் ஏற்ற வேண்டும் என்னா அதுக்கு ஆரம்பம் மூலாதாரம். அப்ப மூலாதாரத்துல இருந்து 5 சக்கரங்கள் வெளியே நிற்கும் போது அந்த 72,000 நாடி நரம்புகள் பிணைந்திருக்கிற அந்த இடத்துக்கு சக்தி ஊட்டுதால் உடல் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த தவத்தை முக்கால்வாசி சிறப்பு தவமா தான் ஆக்கியிருக்காரு. சிறப்பான வழக்கையா. நன்றியா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக ஸ்ரீலதா அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு 3 கேள்வி இருக்கு. 2 கேள்வி இன்றைய சம்பந்தப்பட்டது, 3வது கேள்வி நீங்க ஏற்கனவே கொடுத்த இதை பத்தினதுங்க ஐயா. அதனால ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, முந்தி நீங்க கொடுத்த இந்த 9 மைய தவத்துக்கான விளக்கங்களை பேஸ் பண்ணி இப்ப நான் எம்ஆர்சி போயிருந்தேங்க ஐயா. அப்ப மணிமண்டபத்துல நடந்த 9 மைய தவத்துக்கும் நீங்க சொன்ன அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி தான் நான் தவம் பண்ணேன். ரொம்ப அருமையா எனக்கு இத உணர்ந்தேங்க ஐயா. எல்லாமே எனக்கு சுழுமுனை நாடியிலேயே அதாவது அந்த ஸ்பைனல் கார்டை ஒட்டியே நான் எல்லாம் உணர முடிஞ்சுச்சு. இல்லைன்னா முந்தி எப்படின்னா தொப்புள் மையம்னா தொப்புள்ளையே எனக்கு உணர்வு இருக்கும், மூலாதாரத்துல எப்பயும் போல இருக்கும், அநாகதம்னா அந்த நெஞ்சுக்குழியில அந்த இதுகிட்டயே இருக்கும். இந்த மாதிரியே தான் இருந்தது. ஆனா உங்களுடைய தவ நுணுக்கங்களை கேட்டதுக்கு அப்புறம் நான் பண்ண தவம் எனக்கு அந்த ஸ்பைனல் கார்டை ஒட்டியே நான் என்னால உணர முடிஞ்சதுங்க ஐயா. அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு. அடுத்தது நீங்க சொல்றத பார்த்த உடனே நான் அங்க போய் செஞ்சேன், அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, என்னையா நீங்கன்னு சொல்லுவீங்க, குண்டை போடுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னாங்க ஐயா, குண்டலினி யோகத்துக்கு ஏங்க ஐயா பாம்ப இதா வச்சிருக்காங்க, அதுல எதுவும் இது இருக்குங்களா, ஸ்பெஷலான காரணம்? கண்டிப்பா கண்டிப்பா. எதையுமே மகான்கள் சித்தர்கள்லாம் அதுக்கு எதுக்கு பொருத்தமோ அதைத்தான் வைப்பாங்க. இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஒரு
ஒரு பூஞ்சோலையிலயோ அது ஒரு வெற்றிடத்துலயோ போறீங்கன்னு வைங்களேன், பாம்பு அது சுத்தி படுத்திருக்கு, நல்லா பாருங்க, அது பாட்டு படுத்து தூங்கி இருக்கு. நீங்க போற அந்த காலடி சத்தம் கேட்ட உடனே சட்டுன்னு எந்திரிச்சு எவ்வளவு ஸ்பீடா ஓடும் பாத்திருக்கீங்களா? நான் நேரடியா பார்த்தது இல்லைங்கய்யா, ஆனா ஜாகிரபிக் சேனல்ல பாத்திருக்கேன். யாருமே நேரடியா பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அது என்ன, நம்ம தீப்பந்தமா சங்கு சக்கரமா நின்னு சுத்தி எப்படி சுத்துதுன்னு பாக்குறதுக்கு. பாம்பு பார்த்தா அந்த சுத்து இருக்குது தெரியாது, ஏதோ ஒரு கயிறு சுத்தி இருக்குன்னு தெரியும். கால் கைய வச்சுட்டு அது வசுன்னு விட்டு ஓடுச்சுன்னா நீங்க எந்த பக்கம் ஓடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, எவ்வளவு தூரம் ஓடுனீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. அவ்வளவு ஸ்பீடா ஓடும், சக்கு 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 சக்குன்னு சல்லுன்னு ஓடி மறைஞ்சிரும். சரிங்க. அந்த மாதிரி குண்டலினி சக்தியானது அவ்வளவு சக்தி பெற்றது. அது உங்களுடைய பிராணன் என்று சொல்லப்படுகின்ற மூச்சு காற்றும் உயிர் மூச்சு காற்றும் உங்க மனமும் ஒன்றுபட்டு நினைந்து அதை நினைச்ச உடனே நீங்க எங்கெங்க நிக்கணுமோ அங்கங்க ஓடிடும். அது உலகத்திலேயே வேகமானது மன ஆற்றல் தான், வேகம் ஜாஸ்தி இல்லையா? உக்காந்துகிட்டு இருக்கும் போதே அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு நம்ம அங்க இருக்கிற மாதிரி பார்க்கலாம், இல்ல ஏன் நம்ம போகாத பிரபஞ்சத்துக்குள்ளேயே நிக்கலாமே இல்லையா? அவ்வளவு வேகம் அது. அந்த மாதிரி அந்த குண்டலினி சக்திக்கு அந்த வேகத்தை, அந்த பாம்பு வடிவுல அந்த வேகத்தை அது கொடுத்துருக்காங்க. இந்த வேற ஒண்ணும் வேண்டாம், நம்ம பாம்பாட்டி பாத்தீங்கன்னா ரோட்ல வச்சுக்கிட்டு நீங்க பாத்துருக்கலாம், இந்த கூடையில பாம்பு வச்சிருப்பான், நாகப்பாம்பு சுத்தி படுத்திருக்கும். அவன் என்ன பண்ணுவான், மகுடிய ஊதிக்கிட்டே இப்படி செய்வான், அதை எந்திரிக்காது. அந்த தலையில டப்புன்னு ஒரு போட்டு சல்லுன்னு தூக்கும் பாருங்க தலைய, பாத்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் தேமே இன்று கிடக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் உங்கள் மனசையும் உங்களுடைய மனது உங்களுடைய அந்த பிராணன் மூச்சுக்க ரெண்டையும் ஒண்ணு, ஏன்னா ரெண்டு இதோட மனசு அங்க இருக்கணும், மூச்சு அங்க இருக்கணும், ரெண்டும் சேர்ந்தாதான் மண்மயம் மனம் லயமாகுதுன்னு அர்த்தம். மனம் லயமாகிறதுக்கு ரெண்டு மூச்சும் நம்மளுடைய மனமும் ரெண்டும் ஒன்னாகணும். அப்படி ஒன்னாகி அந்த இடத்துல நினைச்ச உடனே டப்புன்னு எந்திரிக்குமா அது. அந்த உதாரணத்துக்கு அதை வச்சிருக்காங்க சித்தர்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மூன்றாவது கேள்வி என்னங்க ஐயா, இப்போ நம்ம பஞ்சபூத நவகிரக தவம், துரியாதீத தவம், இந்த மாதிரி தவம் பண்ணும் போதுங்கய்யா, சந்திரன் சூரியன் இந்த மாதிரி நம்ம இதை விட்டு போகும்போது, வெளியே போகும்போது, இப்ப உள்ள இருக்கும் போதெல்லாம் இந்த 9 மைய தவத்துல எல்லாம் அந்த சிறு சக்கரங்கள்ல நம்ம மைண்ட வச்சுக்கிறோம். இப்ப இதை விட்டு நம்ம வெளியில போகும்போது, இப்ப சந்திரன்ல நம்ம போய் இதாகும் போது நம்ம உடம்பு அங்கன இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றதாங்க ஐயா? எப்படி, எனக்கு அந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் எனக்கு அங்க புரியல. நான் போயிடுறேன், போனா அங்க என் உடம்போட நான் போய் லயமாகறேன்னா என்னது, அத நான் எப்படி அதை இமேஜின் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்கய்யா. அது மட்டும் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். மகரிஷி சொன்ன சின்ன வார்த்தைகளே போதும். ஒரு சில வரிகள் சொல்லியிருப்பாரு, எதை நாம் நினைக்கிறோமோ அதனுடைய உருவமாகவும் அதனுடைய குணமாகவும் நாம் மாறுகிறோம். போதுமா? சந்திரனை நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சந்திரனை ஆயிருவீங்க. உங்களுடைய அந்த பிரெயின்ல சந்திரனே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா அதுவா ஆனா தானே நீங்க முடியும். சந்திரனை ஆனாதான் அதுல இருந்து எண்ணங்கள் உங்களுக்கு சிதறாம இருக்கும். நீங்க சந்திரன்ல இருந்து அதுல வெளியே வந்துட்டீங்கன்னா வேற எண்ணம் வந்துரும்ல. அப்ப எதை ஒன்றை நினைக்கிறோமோ அதுவாகவும் அதனுடைய குணமாகவும் மாறுகிறோம். அதனால நீங்க உங்களுடைய எங்கெங்க எதை, அதுதான் என்ன சொன்னாரு மகரிஷி, மனம் என்பது என்ன, உயிரினுடைய படற்கை நிலை. படற்கைன்னா என்ன, தன்னிலை முன்னிலை. படற்கைன்னா எங்கேயோ இருக்கிறத நினைக்கிறது தான் மனசு, மூன்றாம் நிலை அது. அதனால நீங்க சந்திரன்ல சூரியன்ல பிரபஞ்சத்துல எங்க நின்னாலும் நீங்க உங்களுடைய சக்தி அங்க இருக்கு, உயிர் சக்தி அங்க இருக்கு, அதவாக மாறுகிறீர்கள். அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, கவனமா தன்னுடைய உடலில் இருந்துகிற உயிர் சக்தியை வெளியே கொண்டுட்டு போனா திருப்பி அதே மாதிரி அந்த சுத்த வெளியிலிருந்து அப்படியே இறங்கி 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 கீழே கடைசியில என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே தலை உச்சிக்கு வந்தவுடனே தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ செய்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம அந்த சக்தியை வெளியே கொண்டு போன அந்த சக்தியை துரியத்துல கொண்டு நம்ம அங்கிறது எப்படி போனோமோ அதே மாதிரி கீழே துரியத்தில் நிக்க வச்சு அப்படியே உடல் முழுவதும் அப்படியே பரவ சொல்றோம்னா அந்த உயிர் சக்தியை அப்படியே கொண்டு உடலோடு அப்படியே நிறுத்தி விடுகிறோம்னு அர்த்தம். புரியுதா? புரியுதுங்கய்யா.
அதனால நீங்க எதை நினைச்சாலும் அந்த இடத்துல இருக்கீங்கன்னு நினைச்சு. இப்போ சும்மா உட்காந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு யானையை நினைச்சீங்கன்னா யானையாகவே மாறி விடுவீர்கள். அந்த தும்பிக்கை அந்த இது தோல் வரும்போது அது குணமும் உங்களுக்கு வந்துடும். அப்படியே சரிங்க கையை தூக்கிட்டு பிளிற மாதிரி சத்தம் கேட்கும், வைக்கும், எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எண்ணெய் அப்படியே அப்படிங்கிற செகண்ட்ல அந்த எண்ணெய் ஓடிட்டே இருக்கும். சரிங்க ஐயா சரிங்க அந்த ஐயா. அந்த எண்ணெய் இல்லைன்னா மனுஷன் இல்லை இல்லம்மா. உண்மைதாங்க. ஆ? ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க ரொம்ப அருமையான விளக்கமாங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க சொல்லுங்க வளமுடன். சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குணசேகரன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. குணசேகரன் ஐயா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். குணசேகரன் ஐயா ஃப்ரம் விஜயமாத்திலிருந்து பேசுறேங்க சார். எங்க இருந்து? ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம். வாழ்க வளமுடன். ஈரோடு மாவட்டம். சொல்லுங்க ஐயா. ஐயா நான் கேட்ட கேள்வி எனக்கு முன்னாடி இருக்கிற அம்மாவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சந்தோஷம். நேரம் மிச்சமாயிடுச்சுங்கிறீங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. உங்களுக்கு வேற எந்த கேள்வி இல்லையா? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு நினைச்சீங்க? நான் இந்த சமீப காலமா அடிப்படை பயிற்சி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணங்க ஐயா. சரி இப்பதான் அகத்தாய்வுல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி. எனக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்குதுங்க சார். இன்னும் குறைய மாட்டேங்குது. அதுக்காக நான் இந்த மன்றத்திலேயே சேர்ந்து பரவாயில்லைங்க ஒரு 2 மாசமா ஜாயின் பண்ணி பழகிட்டு இருக்கிறேங்க. கூடிய சீக்கிரத்துல எனக்குமே ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சு நானுமே நல்லபடியா வெளியே வந்துருவேன். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உடல் தளர்வு, அந்த உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டு மெதுவா செஞ்சுட்டு உடல் தளர்வை 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு மாத்துங்க. அமைதியா படுத்து தூங்குங்க. நல்லா இருக்கும். எல்லாம் குறைய ஆரம்பிச்சு. ஓகேங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அங்கேயர் பண்ணியம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப இன்னைக்கு எடுத்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. 9 மைய தவ நுணுக்கங்கள் ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. இப்ப நீங்க தவ நடத்துறப்ப நல்லா அதாவது இவ்வளவு நாள் மேலோட்டமா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரிதான் இருந்தது. என்ன இதனால என்ன இது? ஆனா இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான், சிறிது நேரம் தான் நீங்க இருக்க சொன்னீங்க. உங்க வாய்ஸ் உள்ள போகுதுமா? எந்த இடத்துல முதல்ல நின்று பேசுனீங்களோ அதே இடத்துல பேசுங்க. நல்லா இருக்கும். சொல்லுங்க. இந்த தவம் பண்றப்ப எப்பயும் மேலோட்டமா பண்ற மாதிரிதான் இருந்தது. இன்னைக்கு பண்றப்ப பார்த்தா கொஞ்சம் சிறிது நேரம் தான் இருந்தோம். நீங்க அடுத்தடுத்து கொண்டு போயிட்டீங்கன்னாலும் அது சேர்ந்து மூலாதாரத்துல எப்படி வர சொன்னீங்களோ நடுவுல கூடயே இப்படியே வர்றப்ப ரொம்ப அருமையா இருந்ததுயா. இப்ப நீங்க இதுல மூலாதாரத்துல 4 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்லி பிங்க் கலர்னு சொன்னீங்க. இது போல ஒவ்வொரு சக்கரத்துக்கும் கலர் கொடுத்துருப்பாங்களே, அது மாதிரி நம்ம நினைச்சு வரணுமா? அதே போல துரியத்துல வர்றப்ப 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொன்னீங்க. அந்த இது மாதிரி நினைச்சுதான் வரணுமா? இல்ல இப்ப பண்ணதே ரொம்ப நல்லா இருந்தது, இது அருமையா இருந்ததுங்க. அதே போல இது ஒரு கேள்விதான், இது வரணுமா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னுயா, நம்ம இப்ப நீங்க வீரியல் சொல்றப்ப நெற்றி போட்டு அதுல பின்புறமா இது சொல்லி இது பண்ணீங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஐயா சொல்லுங்க. நெற்றி போட்ட வர மாதிரி சொன்னீங்க. அப்ப நம்ம துரியத்துல புள்ளி வடிவில சுருங்கி நிக்கிறோம். துரியாதீதம் போறப்ப விரிஞ்சு போறோம்னு சொல்றோம். இப்ப நான் இவ்வளவு நாள் மேலோட்டமா உச்சந்தலையில இருந்து அதை இது பண்ணிட்டு வந்தோம். இப்ப நீங்க சொல்றப்ப உள்ள இருந்து இது பண்றப்ப உங்க டோனே அப்படியே உட்காருதுமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே போயிட்டு பேராசிரியர் நாகராணி அம்மா, உங்களுக்கு கேக்குதா உங்க பேசுறது? இல்லையா, நீங்க சொல்ற மாதிரிதாங்க அப்படியே லோவா போயிட்டு இருக்குங்க வாய்ஸ். லோவா போயிட்டு இருக்குன்னு நல்லா இருக்கிற இடத்துல பேசுங்கம்மா. இப்ப கேக்குதாமா? இப்ப நல்லா கேக்குது. சொல்லுங்கம்மா. அதாவது இப்ப பீனியல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அத பின்னாடி நெற்றி போட்டுக்கு பின்னாடி சொன்னீங்க இல்லையா,
அதுல இருந்து நம்ம வந்து மேல வந்து புள்ளியா அது ஐயா கேக்குதுங்களையா? சொல்லுங்க. என்ன அப்படிதான் இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. மேல வர்றப்ப நம்ம சாதாரணமா உச்சந்தலையிலன்னு நினைச்சு இது பண்றதுக்கும், புள்ளியில இருந்து துரியாதீதம் போகிறப்ப விரிந்து 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 மேல செல்றோங்கிறப்ப இங்க இருந்து நெற்றி போட்டு உள்ள பீனியல்ல இருந்து விரியணுமா? உச்சந்தலையில இருந்துதான் அந்த சக்கரம் படுக்க வசமா சுத்துற மாதிரி சொன்னீங்கல்ல, அங்க இருந்து இது பண்ணணுமாயா? எல்லா இடத்துலயும் விரிஞ்சு நின்னு பார்த்துட்டு துரியாதீதத்துல அந்த சுத்த வெளியில தான் ஒடுங்கணும். சரிங்க. இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பீனியல் பாடிய பாருங்கன்னா, பீனியல் பாடி வந்து எங்க இருக்குன்னு முதல்ல பாட் அவுட் பண்ணும்போது விரியணும் மனசு. மூளையில நெற்றி பொட்டுக்கு உள்ள இருக்கு, அப்படி அந்த இடத்த பாட் பண்ணும், அதுல இருந்து விரியணும். அப்புறம் போகும்போது மேல போகணும். இப்படி எல்லாம் தவத்துல எப்ப மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சுங்களோ உங்க மனசு விரிஞ்சு விரிஞ்சு நின்னுதான் போயிட்டே இருக்கணும். கடைசி நிலை சுத்த வெளியில போகும்போதுதான் அப்படியே மனம் ஒன்றி, அதனாலதான் அங்க அலைச்சூழல் மனவேகம் வந்து 3லிருந்து 1க்கு வந்து அப்படியே குறைஞ்சிடும். பிரபஞ்சத்துல நல்லா விரியணும். பிரபஞ்சத்துல விரிஞ்சாதான் உங்களுக்கு எத்தனை அண்டங்கள், கோடான கோடி அண்டங்கள் எங்கெங்க இருக்கு, எப்படி அந்த வெளிச்சங்கள் தெரியுது அப்படிங்கறதெல்லாம் விரிஞ்சு பார்த்தாதான் தெரியும். இந்த 4 இதழ் தாமரைன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் அந்த மாதிரி கலர் சொன்னதையும் அப்படியே நம்மளுக்கு அது தவம் பண்ண பண்ண அந்த இது வருமாயா? ஆமா, அதாவது சித்தர்கள் வந்து நீங்க அதுல அப்படியே நின்னு அதுல தேர்ச்சி பெற்றீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு ஞானம் வருங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. அந்த அளவு நினைச்சு நம்ம எல்லாம் ஞானம் பெறோம், அவ்வளவு. ஆனா நீங்க ஞானம் பெற்றுட்டீங்கன்னா அதை விட மேலாக கூட உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா. ஐயா நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி வந்து, ஐயா இப்போ கேன் மெடிடேட்டிவ் பீப்புள் பி எவர் பி கரப்டட் ஐயா? ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க சில இடத்துல வந்து பேப்பர்ல படிக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, இல்ல ஒரு பணப்பட்டுவாடா இது இந்த மாதிரிலாம் சொல்லுங்க. அதான் கேன் மெடிடேட்டிவ் பீப்புள் பி எவர் பி கரப்டடான்னு ஒரு கேள்விங்க எனக்கு. நன்றி ஐயா. அதாவது என்னைக்கு வந்து நீங்க வந்து அறத்துக்கு எதிராக நீங்க ஏதாவது செயல் செய்யும் பொழுது மனம் ஒன்றாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உள்ளுணர்வானது வந்து அதை உணர்த்தி கொண்டே இருக்கும். ஆனா நீங்க அதையே வந்து அந்த தவற்றையே நீங்க வந்து காரணமாக்கி, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய செயல், இப்படித்தான் நான் வாழ்ந்தாக வேண்டும், இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த வீம்பு நிலையை எடுத்தீர்களானால் அதுக்கு தகுந்த மாதிரி செயல் தத்துவங்கள் தான் வரும். மனம் ஒன்றாது. அது என்னதான் நீங்க இது இருந்தாலும் சரி, உள்ளுணர்வாக அந்த இது உள்ள உணர்த்திக்கிட்டே இருக்கும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உணர்வு உள்ளவனுக்கு இது. அதுவே வாழ்க்கையா இருக்கிறவனுக்கு நம்ம எந்த இது சொன்னாலும் அது புரியாது. ஐயா பதிலே காணோம். ஐயா சிறப்பான பதிலுங்க ஐயா, ரொம்ப சிறப்பான பதில். அதனால நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, தான் செய்த தவறை நியாயப்படுத்துவார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி தான் செய்த செயலை நியாயப்படுத்துவதால், அதுக்கு சரிதான் என்று கற்பிப்பதால் அது வந்து மேற்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை குட்டிச்சவராகத்தான் போகுமே தவிர அதை நியாயப்படுத்தி மேலே வரவே வராது. எந்த ஒரு கரப்டட் பீப்புள்னா எல்லா செயலையும் கரப்டடா இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு செயல்ல கரப்டடா இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா அந்த கரப்டட் இப்ப மகரிஷி வந்து, நீங்க சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வேத காலத்துல வந்து பஞ்சமா பாதகங்கிறது என்ன நினைக்கிறீங்க? தெரியுமா உங்களுக்கு? வேத காலத்தில் சொல்லப்பட்ட பஞ்சமா பாதகங்கள் தெரியுமா தெரியாதா? கொலை கற்பழிப்பு நினைக்கிறேன், தெரியலங்க. காம குரோத லோப மதம் ஆச்சரியம். காமங்கிறது வந்து மகரிஷி சொன்ன முறையற்ற பால் கவர்ச்சி இல்லையா? ஆமாங்கய்யா. குரோதங்கிறது என்ன? வஞ்சம். காம குரோத லோபம்ங்கிறது கருமித்தனம். மதங்கிறது வந்து என்ன? திமிரு. ஆச்சரியங்கிறது பழிக்கு பழி வாங்குறது.
காம குரோத மத மாச்சரியம். அந்த மகரிஷி பஞ்சமாபாதங்கள் எப்படிப்பட்ட சாதாரண நிலையில இன்று இருக்கிற இதெல்லாம் செய்ய முடியும். அந்த அந்த நிலை பெரிய நிலை. அது அதை விட சின்ன நிலையவே பஞ்சமாபாதமாம்பார் மகரிஷி. முதல்ல வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க நல்லா எடுத்துங்க, நீங்களாகட்டும் நானாகட்டும் வியாபாரம் செய்வர்கள் யாராகட்டும் மனசாட்சிப்படி வியாபாரம் செய்தார்களானால் என்ன ஆகும்? பழைக்க முடியாதுங்க. அதே நேரத்துல செய்யறது தவறா இருந்தாலும் யாரும் பாதிக்காத அளவு செய்யும் பொழுது அது ஒரு மனசாட்சி அவர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் இல்லையா? ரொம்ப வேண்டாம், இது இல்லைன்னா நான் பிழைக்க முடியாது அப்படின்னு. அதனால என்ன, ஓரளவாவது பொய் சொல்லணும் அப்படிம்பாங்க. அப்ப பொய் என்பது வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டே இருக்கு. சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்கய்யா. ஏதோ ஒரு விதத்துல மனைவிட்டாவது ஒரு பொய் சொல்றோமா இல்லையா? நல்லது நடக்குமோ கெட்டது நடக்குமோ சொல்றோமா இல்லையா? நான் வாங்கினதே இவ்வளவு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், நீ என்ன குறைச்சு கேட்கற அப்படிங்கும்போது அது ஒரு பொய் தான். அது மனசாட்சி உறுத்தும்ல பொய். அந்த பொய்யே வாழ்க்கையில சகஜமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்தது பொய் சொல்லியே அவன் வாழ்க்கை வாழ்ந்து விட்டான்னா அடுத்தது களவு என்று சொல்லப்படுகிற திருடுகிற நிலைக்கு சர்வசாதாரணமா போய்விடும். பொய் களவா மாறிடும். அப்ப திருடி திருடி அந்த இதுவும் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது சூது செய்யக்கூடிய நிலைக்கு வந்து விடுவான். அந்த சூது சொல்லக்கூடிய நிலைக்கு வந்து விட்டாலுன்னா அடுத்தது கற்பழிப்புக்கு போய்விடும். அது சர்வசாதாரண. பொய் சர்வசாதாரணமாகி, சூது சர்வசாதாரணமாகி, களவு சர்வசாதாரணமாகி, கற்பழிப்பு சர்வசாதாரணமாயிரும். அந்த கற்பழிப்பும் அவனுக்கு சர்வசாதாரணமாகி விட்டால் அதிலிருந்து தப்புவதற்காக அவன் அடுத்து செய்யக்கூடிய செயல் கொலை. பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை. இதை மகரிஷி பஞ்சமாபாதங்களை கொண்டு வர்றாரு. நீங்க எப்படி நினைக்கிறதோ நினைச்சுக்குங்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி 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 காமராஜ் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாய் பாலச்சந்தர் ஐயா. அடுத்த அன்பராக கலைவாணி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. கலைவாணி அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா, பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா இன்னைக்கோட தலைப்பு, இந்த 9 மைய தவம். அதுல இந்த சுவாதிஷ்டானத்துல இந்த ஆவிகளோட தொடர்புன்னு சொன்னீங்கல்ல ஐயா. இந்த ஆவிகளோட தொடர்பு அது நம்ம பண்ணும்போது ரொம்ப அதிகமா அந்த இடத்துல செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவின்னும் போது அது நல்ல தூய்மையான ஆன்மாவா இல்ல அந்த ரொம்ப அந்த ஆவின்றது எனக்கு சரியா புரியல ஐயா. மணிபுரத்துக்கு போகும்போதுதான் மகான்களுடைய ஆவி தொடர்பு வரும். நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. ஐயோ இதுல நின்னா நம்மளுக்கு ஆவியோட தொடர்புடையதா. முதல்ல ஆக்கினையே சரியா நமக்கு கிடைக்கல, துரியே நமக்கு சரியா கிடைக்கல. அப்புறம் அதெல்லாம் கிடைச்சா தானே இது கிடைக்கும் இல்லையா? அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். அப்படியே நீங்க ஆகினை துரியம் எல்லாம் நல்லா கிடைச்சு இதுல நின்னா கூட அதுல எந்த விதமான நன்மை உங்களுக்கு வரணும்னு ஒரு ஞானம் வருது. அந்த ஞானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்குருவீங்க. அதனால நீங்க கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. வருத்தமே படாது இருக்கு. அதனால சொல்றவங்க என்னதுன்னா அதுல தேவையில்லாம ரொம்ப நேரம் நிக்காதீங்க. நான் தவம் சொல்லி கொடுத்ததனுடைய நோக்கம் இறைநிலை உணர்வதற்கு, தன்னை அறிந்து இறைநிலை உணர்வதற்கு. அதுக்குத்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தவிர ஒவ்வொரு மையத்துல நின்று ஆவியோட தொடர்பு கூடு விட்டு கூடு பயிரதெல்லாம் நம்ம கிடைக்காது. அதெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கணும்மா. சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது இல்லையா? அந்த இடத்துல நிக்கும் போது கொஞ்சம் நம்ம சொன்னாங்களே கொஞ்சம் அதிக நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இல்ல நீங்க அதிக நேரம் இருக்கக்கூடாதுன்னா உங்களால இருக்க முடியாது. அந்த நிலைக்கு நீங்க அதிக நேரம் இருக்கக்கூடிய நிலை வரணும்னா முதல்ல குண்டலினி யோக சக்தியில நீங்க தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பண்ணாதான் இதுல அதிக நேரம் நிக்க முடியும். பேசிக்கே சரியில்லைங்கும் போது நம்ம எதுக்கு அடிப்படையை பத்தி யோசிக்கணும்? சரிங்க. ஓகேங்க. இதுல ஒரு பிளஸ் சொன்னீங்க ஐயா, அதனாலதான் ரத்த கொதிப்பு இல்ல அது வேணா. அதாவது நாம் என்ன நினைத்து தவம் இருக்கிறோமோ அதுவாக மாறுவோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஐயா இன்னைக்கு எனக்கு சுகர் ஜாஸ்தி இருக்கு, நான் என்னதான் செஞ்சாலும் எனக்கு 300 400 போகுது. நான் இப்ப என்ன நினைக்கணும்? கணையத்துல நான் நினைக்கிறேன், கணையமா மாறுறேன். நான் பேங்க்ரியாஸா மாறுறேன். மணிபுரத்துல பேங்க்ரியாஸா மாறுறேன். அதுல இருக்கக்கூடிய அப்படியே அந்த கணையத்திலிருந்து வருகிற அந்த சுரக்கின்ற அந்த இன்சுலின் நல்லா சுரக்கட்டும், நல்ல உடல் சௌரியம் மாட்டோம் அப்படின்னு அப்படி நினைச்சுட்டு இருக்கும்போது அது நடக்கும் இல்லையா? அடிக்கடி நினைக்கும் போது பாத்தீங்கன்னா இது
மெடிக்கல் மிராக்கிள் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில நேரம் சொல்லுவாங்க ஒரு கதைகள்லையும் சரி நேர்லையும். ஏன் நம்ம பாம்பன் சுவாமிகளே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெட்ராஸில் படுத்திருக்கும் போது காலை வயசாயிடுச்சு, அவருக்கு ரொம்ப 70க்கு மேலே ஆயிடுச்சு, இன்னெல்லாம் எலும்பெல்லாம் ஒரு வண்டி சக்கரமே காலில் ஏறிடுச்சு பாம்பன் சுவாமிகளுக்கு. காலில் ஏறினோன்னு அவர் என்ன பண்ணாரு, டாக்டர்ஸ் எல்லாம் கையை வச்சு, நீங்க என்ன நடக்கிறதே முடியாது, எங்கேயும் போக முடியாது, பேசாம ரெஸ்ட்ல எடுங்க, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்பாங்க. அவர் வேற ஒன்றும் இல்லை, சண்முக கவசமே அப்பதான் எழுதினாரு. எழுதி அதையே படிச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்லா சரியாயிடுச்சு, எல்லா எலும்பும் முடிச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, இது என்னையும் அதிசயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சில நேரங்கள்ல அது நல்லது நினைச்சு நல்லதே நடக்கட்டும். சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க நம்ம வளமுடன். எண்ணம்தான் ஐயா முக்கியம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாய் பாலச்சந்தர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். எப்படியா இருக்கீங்க பாலச்சந்தர் ஐயா? ஐயா, தூக்கம் தான் ஐயா அதிகமா இருக்கு. தூக்கம் அதிகமா வந்தா நல்லதுதான், தூங்குங்க. அதனால என்ன இருக்கு, சில பேர் தூக்கமே கிடைக்கலன்னு சொல்லி மாத்திரையா சாப்பிட்டுட்டு 1000 லட்சமா செலவு பண்றாங்க. தூங்குங்க, நல்லா தூங்கி 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 இது பண்ணி அதுல ஒரு ஞானம் பெறதுக்கு வழி தேடுங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்குது அப்படிங்கிற ஐயா. தூக்கம் அதிகமா வருது ஐயா, எதுவுமே கேட்க முடியாது ஐயா, எதுனாலன்னு தெரியுது ஐயா. இல்ல, தூக்கம் அதிகமா வந்துச்சு அப்படின்னா தூங்கத்துல ஒரு அளவு தான் அப்படியே தூங்குவாங்க. அப்புறம் அந்த அதுலயே உணர்வுல அப்படியே நீங்க வந்து மாத்திக்குங்க, அப்படியே உணர்வை மாத்துங்க, அவ்வளவுதானே. உணர்வை மாத்துங்க. தூக்கம் அதிகமா வர்றதுக்கு தூங்க போறோம்னு நினைக்கும் போது நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய எண்ணத்தை துரியத்துல வச்சு அப்படியே நின்னு பழகுங்க. துரியத்துல நின்னு பழகுங்க. எந்திரிச்சு உட்காந்து துரியத்துல நில்லுங்க, ஆக்னையில நில்லுங்க. துரியம் ஆக்னை, துரியம் ஆக்னை, துரியம் ஆக்னை, இதுலயே நின்னு பழகுங்கய்யா. ஒரு விழிப்புணர்வு தன்னை போல வரும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருவம்மாள் பாலகிருஷ்ணன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோமா குருவம்மா? பேசுங்க. வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா. இதெல்லாம் எப்படி நீங்க உணர்ந்திருக்கீங்களா, அந்த அளவுக்கு நாங்க உணரணும் ஐயா. அதுதான் இப்ப என்னோட வேண்டுகோள். எல்லாத்துக்கும் இறைநிலையானது எல்லாத்தையும் ஒரே மாதிரிதமா படைத்திருக்கிறான். அவரவர்கள் செய்கின்ற முயற்சிக்கு தகுந்த மாதிரி அது அந்த பலன்களை அடைகிறார்கள். முயற்சி தான். முயற்சி, பயிற்சி. என்னோட கேள்விங்கய்யா, நம்ம வந்து 2வது ஆதாரம், 3வது சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், அடுத்து விசுத்தி, இந்த 4 ஆதாரங்களையும் நம்ம மையமா வச்சு தவம் செய்யறப்ப என்ன உணர்வு கிடைக்குது, அது மட்டும் எனக்கு தெரியணுங்கய்யா. மற்றது இல்லம்மா, நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன். இங்கே மனவினை என்ன ஆக்கும், உடலியல், அதாவது மனவினை என்ன நிகழ்வுது, தனித்தனியா சொல்லியிருக்கேம்மா, சொன்னீங்க. ஆனா உணர்வு வந்து எப்படி, இப்ப மூலாதாரத்துல கிடைக்கிற மாதிரி ஆகியன மாதிரி உணர்வு எப்படி கிடைக்குதுங்கய்யா? உணர்வு என்பது வந்து உங்களுடைய உணர்வு எந்த சக்கரத்தில் இருக்கோ அந்த உணர்வு கிடைக்கணும். அதுதான் நீங்க தவம் செய்யறதுனுடைய அர்த்தம், அதுதான் பலன். அப்ப அந்த உணர்வு கிடைக்கும் போது எப்படி, எல்லா இடத்துலயும் ஒரே உணர்வு தான்மா, ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்களை உருவாக்கும். உணர்வுன்னா என்ன, உணர்வு என்ன, எந்த சக்கரத்தில் நாம் வந்து மனம் வைத்து உணர்ந்து செய்கிறோமோ அப்பொழுது வந்து அந்த சக்கரத்திலேயே லயித்திருப்பது. அதுதான் நான் சொல்றேன். நம்மளுடைய உயிர் மூச்சும் மனமும் ஒன்று சேர்ந்து அதுல லயமாகும் பொழுது அந்த இடத்துல அந்த உணர்வு அப்படியே இருக்கும், அதை பத்தியே நினைக்கும், அதுவாகவே நம்ம மாறுவோம். அதனாலதான் மூலாதாரத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மூலாதாரத்துல வந்து என்ன பயன், இது மண்மயம். அதே இதை மணிப்பூரத்தை நிற்கும் போது அது வந்து நெருப்பு மையம். மண்மயத்துக்கு நெருப்பு மையத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பௌதிக பிரிவே வேற வேற இருக்கும்போது நம்ம உணர்வு ஒண்ணுதான். உணர்வுன்னா ஒரே ஒண்ணுன்னு எந்த நிலையில் நினைக்கும் போது அந்த உணர்வு அதுல நிக்கிறது, அந்த உணர்வு, அவ்வளவுதான். வேற உணர்வு வரக்கூடாது. எதுவாக மாறுகிறோமோ அதுவாக நாம் ஆகிறோம், அதுதான் கஷ்டம். அந்த மாதிரி உணர்வு மாறுறாங்கய்யா.
இப்ப நமக்கு மூலாதாரத்துல நம்ம தவம் பண்றதுக்கும் இப்ப துரியத்துல பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லைங்கய்யா? கண்டிப்பா அதே போல கண்டிப்பா நம்ம அதே போல துரிய இப்ப எங்களுக்கு சுவாதிஷ்டானத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியணும்ல. அதான் என்ன சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, இந்த 4 ஆதாரங்களுக்கும் செய்யறப்ப என்ன கிடைக்குது, வித்தியாசங்கள் தெரியணுங்கிறது தான். அது எனக்கு தெரியல. வித்தியாசம் இப்ப மூலாதாரத்துல இருக்குங்க, குண்டலினி சக்தியை பாக்குறீங்க. குண்டலினி சக்தி எப்படி இருக்கு, எந்த வடிவத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்ப அது ஞாபகத்துக்கு வரும். அதை ஞாபகத்துக்கு வரும். அப்ப அந்த உணர்வு நிலையில அதுல இருக்கீங்கன்னு அர்த்தம். அங்கிருந்து அப்படியே சுவாதிஷ்டானம் வரும்போது அங்க நீர்மயத்தை ஒட்டி என்னென்ன இருக்குன்னு அந்த உணர்வு வரும். அதுல இருந்து அப்படியே நீங்க மணிப்புரம் வரும்போது, ஓ மணிப்புரம் வந்துட்டோம், இதுல கணையம் இருக்கு, இது இன்சுலின் சுரக்கும், அது இருக்கும், இதுலயே நிப்போம் அப்படிங்கும்போது அதுல உண்டான மனவினையும் உடல் வினையும் என்னென்ன இருக்குங்கிறது அந்த எண்ணமும் வரும், அந்த உணர்வு வரும். அப்படியே போகும்போது அநாகதம் போகும்போது, ஓஹோ இது நோயாற்றல் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அந்த உணர்வு வரணும் அதுல. அதே மாதிரி விசுக்தி போகும்போது, ஐயோ இது உயிர் மையம் இல்லை, இது இங்க விஞ்ஞானம், அதாவது விண்ணை பற்றி ஞானம் பெறக்கூடிய இடம், இந்த இடத்துலதான் கிடைக்குமோ, அப்ப பிரபஞ்சம் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ரகசியம் எப்படி இருக்குன்னு அதுல அந்த உணர்வு வரும். அதே இதை நீங்க ஆக்கினை போயிட்டீங்க அப்படின்னா, ஆக்கினை என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஆன்மீக திருப்பு முனை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இத்தனை சக்கரங்கள்ல இருந்து ஒன்னொன்னா நினைச்சிட்டு வந்தேன், அது பூரா உடல் இயக்கத்தை பத்தி ஒன்னொன்னா நினைச்சுக்கிட்டே வந்தேன். இப்ப இங்க வரும்போது ஆன்மீக திருப்பு முனைங்கிறாங்க, இதுல இருந்து தான் நம்ம இறைவனை நோக்கி போகணும் அப்படிங்கும்போது அந்த உணர்வு அந்த இடத்துல வரும். அதுல இருந்து துரியம் போயிட்டீங்க அப்படின்னா, துரியத்துக்கு வந்துட்டோம், ஆன்மீக திருப்பு முனையில துரிய நேரத்துல நின்றுகிட்டு இருக்கோம். அப்ப இதுதான் இறைநிலை வாயில், இதுல இருந்து தான் நம்ம அந்த இறைநிலையை உணர போகிறோங்கிற அந்த நினைவு அங்க வரும். இப்படி வருமா? அதே மாதிரி மூலாதாரத்துல இருக்கிறதே ஒவ்வொரு மையத்துக்கு வந்துச்சுன்னா அது எப்படி உணர்வு மாறாம இருந்துச்சுன்னா அது தவம் இல்லை இல்லையா? என்னம்மா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மி எசக்கி முத்து அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா உங்களுடைய நான் இப்போ ஜூன்ல தான் ஐயா பிரம்மஞான பயிற்சி எல்லாம் முடிச்சேன். உங்களுடைய தவ நுணுக்கங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஒவ்வொன்னா நான் மத்த நேரಕ್ಕೆ யூடியூப்ல போட்டு கேட்டுட்டு ஒவ்வொரு தவமா பண்ணிக்கிட்டு வரேன். ஆக்கினை எல்லாம் நல்லா பூர்வ மத்தியில நல்லா துடிக்குதுயா. அதுக்கப்புறம் அந்த வயலட் கலர் எல்லாம் தெரியுது, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குயா. சந்தோஷம். இன்னும் அப்படியே பயிற்சி பண்ணி நல்லா வாங்க, தவத்துல கூடுங்க, இன்னும் தவத்துல நல்லா கூடுங்க. சித்தராக வாழ்த்துக்கள், ஞானியாக வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அதுக்கப்புறம் நீங்க அந்த குண்டலினி சக்தி சொன்னீங்கல்ல ஐயா, எங்க வீட்டு பக்கத்துல வயக்காடுதான் ஐயா. அந்த பாம்பு டக்குன்னு அப்படியே ஃபாஸ்டா ஓடும். அதான் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் சக்தி மேல எழுப்பும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்ப சக்தி ஓடும்னா அந்த பாம்பு உங்களை பார்த்து தானே ஓடுது, பயந்து தானே ஓடுது இல்லையா? என்ன ஸ்பீடு பாக்க அடுத்த செகண்ட்ல எங்கன்னே தெரியாதுயா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அதுவா இறை தேடி ஓடும்போது மெதுவா போகும். நீங்க பார்த்த உடனே உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பீடா ஓடும். அது மாதிரி சாதாரணமா இருக்கிற குண்டலினி சக்தி, இந்த சக்தியை நான் மேல கொண்டு போகணும்னு நினைச்சு நீங்க ஒருமுகப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா அது அந்த மாதிரி சீக்கிரம் வரும்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். ஓகே ஐயா, நன்றி ஐயா, மிகவும் நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கடைசியா தான் கேட்க முடியலையா, திரும்ப நான் கேட்டுக்கிறேன் ஐயா. ஐயா இப்ப எனக்கு ஒரு 3 கேள்விகள். இப்ப நம்ம தியானம் பண்ணிட்டு நம்ம ஒரு அந்த சூரியன் சந்திரன் சொல்லி அந்த 9 கோள்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 12 ராசி 27 நட்சத்திரங்கள் சொல்லிட்டு பால்வெளி மண்டலம்னு சொல்லி இதே மாதிரிதான் மற்ற கேலக்சியும் இருக்குன்னு நம்ம கற்பனை கொண்டு போறோம். அப்படிதானங்க ஐயா? அது அந்த போயிட்டு நம்ம சுத்தவெளிக்கு போறப்ப அந்த கும்மி இருட்டுன்னு சொல்றது நம்ம கண்ணை மூடுனா ஒரு இருட்டு கிடைக்குது இல்லைங்கய்யா, அந்த மாதிரி இருட்டை நம்ம கற்பனையா அதுலயே லயித்து இருக்கணும் அப்படிங்கறதானங்க ஐயா? அது கண்டிப்பா. அது ஒண்ணு.
இப்ப எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு என்னென்ன தவங்கள் தொடர்ந்தாப்புல நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ஆஹ் எல்லா விஷயமான உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களா இருக்கட்டும், இல்ல அதை தவிர்க்கக்கூடியதா இருக்கட்டும், மனசார்ந்த ஒரு, அதாவது எப்படின்னா கோபம், கவலை, வருத்தங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எந்த தவங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு விழிப்பு நிலையோட அந்த அந்த இருக்கிறதுக்கு கிடைக்குங்க ஐயா. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இப்ப 2 மாசம் காலமா தான் இரணியா எனக்கு இதா இருக்கு. நான் ஹோமியோபதி மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கிறேன். அலோபதி வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க, நான் வேணாம்னு அது இது பண்ணிக்கல. பட் நான் என்ன மாதிரி உடற்பயிற்சி தவிர்க்கணும், எதை எடுத்துக்கணும் ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது இரண்யாங்கிறது வந்து குடல் இறக்கம் தானே இல்லையா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நீங்க வந்து இந்த வயிற்று அமுக்குற மாதிரி கொஞ்ச காலத்துக்கு எந்த விதமான எக்ஸசைஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்க ஐயா. குனிஞ்சு நிமிருது, வயிற்று வைக்க அமுக்கிறது மாதிரி வச்சுட்டீங்கன்னா அது வேண்டாம். அது கொஞ்ச காலம் ஆகட்டும். மற்ற சாதாரணமா உடல்நிலை ரொம்ப அசைவு கொடுக்காத உடற்பயிற்சி, நம்ம மகரிஷியனுடைய எளிமையான உடற்பயிற்சி தானே. மூச்சு பயிற்சி பண்ணலாம், கால் பயிற்சி பண்ணலாம். கால் பயிற்சி கூட கொஞ்சம் நிறுத்தி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி பண்ணலாம், அருமையான பயிற்சி. இது பண்ணலாமே, 14 அக்குப்ரெஷர் பண்ணலாம், உடல் தளர்வு பண்ணலாம். நீங்க மகராசனம் இதெல்லாம் நிறுத்தி வைங்க. அது ரெண்டாவது, நீங்க காயகல்பம் பண்ணும்போது வஜ்ராசனத்துல உட்காந்து காயகல்பம் பண்ணும்போது அந்த இப்படி குனிஞ்சு நிமிரும் போது ஏதாவது அதுக்கு இடைஞ்சல் வர்றதுனால நீங்க காயகல்பத்துல வந்து நின்ற நிலையையும் படுத்த நிலையும் படுத்த நிலையில கூட உங்களுக்கு காலை மடக்கி வரும்போது கொஞ்சம் அதுல என்னன்னு கேட்டுக்குங்க. அது பார்த்துக்குவோம். அப்படி எதையுமே வந்து மெதுவா நிதானமா செய்யுங்க. ரொம்ப இதா வேண்டாம். அதாவது எத்தனை இரணியா ஆபரேஷன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? இல்ல ஆப்ரேஷன் பண்ணிக்கலங்க ஐயா. இது இரணியா ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒரு 2 மாசம் காலமா இருக்குங்க. உடம்பு வீக்னஸ்னால அந்த மாதிரி ஆயிருக்குங்கிறாங்க ஐயா. உடம்பு வீக்னஸ்னால அந்த குடலை கூட தாங்கக்கூடிய சக்தி இல்லாம குடல் இறக்கம் இருக்குன்னு. ஆமாங்க ஐயா. அதனால மேற்கொண்டு குடல் இறக்கம் வர்ற அளவுக்கு குதிக்கிறதோ வைக்கிறதோ இல்லாம மெதுவான எக்ஸசைஸ் பண்ணுங்க, அவ்வளவு. சரிங்க ஐயா. இந்த தியானங்கள் பண்றது வந்து நம்ம என்ன மாதிரிங்க ஐயா நம்ம மேற்கொண்டு நம்ம தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கிறது? அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தியானங்கள்ல வந்து எல்லாதாவது 4 குண்டலினி யோக தவங்கள் இருக்கு, 9 சிறப்பு தவங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே செஞ்சு எல்லாத்தையுமே நம்ம பெற்று உடனே நம்ம எல்லாத்தையும் பெற்று விட வேண்டும்ங்கிற ஒரு ஆவல் வர்றது சகஜம்தான், இல்லைன்னு இல்லை. ஆனா எந்த தவத்தை நாம் அடைய வேண்டும்னாலும் அந்தந்த தவத்துக்குன்னு சில, இப்ப குண்டலினி யோக தவம்ங்கிறது இறைநிலையை உணர்வதற்கு அப்படின்னா அந்த தவத்துல நம்ம அப்படியே போகலாம். உடல் இயக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறப்பு தவங்களை கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். ஆனா சிறப்பு தவங்களை செஞ்சு உடலை நல்லாக்கின பின்னாடி தான் குண்டலினி தவங்கள் நல்லா இருக்கும். எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், அது இருக்குன்னா ஆக்கினை துரியம் ரெண்டையும் மட்டும் டச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆக்கினை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மன நேர்மை, கூர்மை, சீர்மை, ஓர்மைங்கிற 4 மைகளை இது கொடுக்கும். அது ஒரு உணர்வு தன்மை தெரியும் அதுல, ஆக்கினையில். அப்புறம் துரியத்துல வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஆரம்பத்துல நின்னீங்கன்னா அப்படியே செஞ்சு செஞ்சு பழகுனீங்கன்னா ஒவ்வொரு தவத்தினுடைய அந்த ஒரு அனுபவம் தெரியும் போது எந்த தவம் நமக்கு நல்லா இருக்குங்கிறத நீங்க பிக்கப் பண்ணி செய்யலாம். எல்லா தவங்களும் பாருங்க, தவங்கள் செய்யறதே 2 ஒன்று தான். உடல் இயக்கம் நல்லா இருக்கணும், உடல் சீராக இருக்கணும், 3 ஓட்டங்கள் ஓடணும். அப்படின்னா ஏன்னா இந்த உடல் இயக்கம் நல்லா இருந்தால் தான் மன இயக்கம் நல்லா இருக்கும். மன இயக்கம் நல்லா இருந்தால் தான் இறைநிலை உணர்வதற்கு தவம் செய்ய முடியும். எல்லாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டி இருக்கு. அதனால வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தவத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7 நாள் இருக்குல்ல, 7 நாளில் நம்ம ஆலியார்லேயே கொடுக்குறாங்க இல்லையா, சனிக்கிழமை ஆனால் பஞ்சபூத நவக்க தவங்கள் கொடுக்குறாங்க, ஒரு நாள் சாயந்தரம் ஆனால் 9 மையம் தவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் செய்யுங்க. ஆனால் இவைகளாம் காட்டு ரொம்ப முக்கியம், ஆக்கினையும் துரியத்தையும் விடாம பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். சிம்பிள் தவம். அது செய்ய செய்ய மற்ற தவங்களுக்கு விளக்கம் உங்களுக்கு தன்னை போல கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முருகேசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. முருகேசன் ஐயா. முருகேசன் ஐயா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
காசி விஷாலட்சி அம்மா இருக்காங்களா, அவங்ககிட்ட கொடுங்கம்மா. அடுத்தது வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக காசி விஷாலாட்சி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா? தெரியலைங்கய்யா, அட்மிட் கொடுத்துருக்கேன். 2 பேரும் அட்மிட் ஆகலைங்கய்யா. பரவாயில்ல, வேற யாரும் இல்லைன்னா நமக்கு இது பண்ணி 1 மணி ஆச்சுல்ல, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்கய்யா, நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? தாராளமா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அந்த பிக்சர் பார்த்துட்டு உணர்ந்து அந்த தவத்தை நம்ம பண்ணா ரொம்ப அந்த நீங்க கொஞ்ச நேரம் கொடுத்த அந்த இதுலயே ரொம்ப நல்ல உணர்வு பூர்வமா தவம் பண்ண முடிஞ்சதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மறுபடியும் முருகேசன் ஐயா வந்திருக்காங்க ஐயா, கூப்பிடலாமாங்க ஐயா? கூப்பிடுங்க. வாழ்க வளமுடன் முருகேசன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. முருகேசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம நிறைவு செஞ்சு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.